Hey chingos, welcome to drama series Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு புதுசான ஜாப்பனீஸ் டிராமா பார்க்க போறோம். இந்த சீரிஸோட நேம் The Reason We Fall in Love. இந்த டிராமாவோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இதுல 3 கப்பல் இருக்காங்க. 3 கப்பலுக்குமே டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் இருக்குது. அவங்க லவ் பண்றதுக்கே பயப்படுறாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே கடந்து அவங்க எப்படி லவ் அவங்களோட லைஃப்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற நார்மலான ஒரு டிராமா. நம்மளோட டெய்லி லைஃப்ல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான டிராமாவா தான் இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் போடுறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டேன். சோ ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? நம்ம ஹீரோ காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சு பிரஷ் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்களோட நாய்க்குட்டி அக்கீரா அதுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலி இந்த டிராமால இந்த அக்கீராவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் டாக்ஸ்னா பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இப்ப ஹீரோ ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா எல்லாருமே ஹீரோவை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா ஹீரோ எப்பவுமே மூஞ்ச உருன்னு தான் வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இவங்களோடனே மொரிட்டா ஹீரோட நாளைக்கு மீட்டிங்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன், உங்களோட அப்ரூவலுக்கு சைன் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹீரோ அதை வாங்கிட்டு ஒரு பதிலுமே சொல்லல. மொரிட்டாவும் அவங்களோட ஜூனியரும் சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா ஹீரோ அப்பதான் மொரிட்டா தேங்க்யூ அப்படின்றாங்களா. ஹீரோயினுக்கு என்ன இவனா தேங்க்யூ சொல்லுது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப பக்கத்துல இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஏய் உன்னோட டாக்குமெண்ட் அவரு ஃபர்ஸ்ட் தடவையிலே ஓகே பண்ணிருக்காரு, இது பெரிய விஷயம், கலக்கு அப்படின்லாம் ஏத்தி விடுறாங்களா. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இங்க கட் பண்ணா ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவனோட நேம் சக்கமோட்டோ. நான் இவனை மோட்டோன்னு சொல்றேன். ரொம்ப இன்னசென்ட்டான பையன், ரொம்ப நல்ல பையன். அவனோட சீனியர் கிட்ட போயிட்டு ஹீரோ எதுக்காக எப்பவுமே மூஞ்ச உருன்னு வச்சிருப்பான், நீங்க ஹீரோ எல்லாருமே சேர்ந்து கம்பெனிக்கு ஒரே நேரத்துல தானே சேர்ந்தீங்க, அப்புறம் ஏன் அவரு மட்டும் இப்படி இருக்காருன்னு. இந்த சீனியரோட நேம் ஒஷிமா சொல்றாங்க. என்னதான் அவன் என் கூட சேர்ந்திருந்தாலுமே அவன் பேச உருன்னு வச்சிருக்கிறது ஏன் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் எங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப இருக்க மாட்டான், சிரிக்கலாம் செய்வான்னு. மோட்டோவும் நிஜமாவா அவர் சிரிக்கவே மாட்டாரு, எனக்கு அவரை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கும்னு. அதுக்கு ஒஷிமாவும் அவனை பார்த்து நீ எதுக்காக பயப்படுற, உன்னோட சீனியர் நான் தானே, என்ன பார்த்து தான் நீ பயப்படணும், ஆனா பாரு நான் உன்கிட்ட இவ்வளவு ஜாலியா விளையாடுறேன், சோ என்ன பார்த்து நீ பயப்படாத, ஜாலியா இரு அப்படின்னு சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ஃபைலை தேடி போறாங்களா. அப்போ அந்த ஃபைல் அங்க இல்ல. யார் இந்த ஃபைல் எடுத்தது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்களோட ஜூனியர் பக்கத்துல ஃபைலை வச்சிட்டு இருக்கதை கவனிக்கிறாங்க. அதனால ஜூனியர் கிட்ட, இந்த ஜூனியரோட நேம் இட்டாமி, இட்டாமி ஃபைல் அப்படின்னு சொல்றாங்களா. இட்டாமியும் என்ன சீனியர் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்குள்ளாடி நம்ம ஹீரோ வந்து ஃபைலை எடுத்துடுறாங்க. இட்டாமியும் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஃபைல்ல இருக்கதை பார்த்துட்டு திரும்ப கொண்டு போய் அதை வைக்க மறந்துட்டேன்னு. ஹீரோயினும் சாரி சார் அவனை திட்டாதீங்க, நான் தான் அவன்கிட்ட ஏதாவது சொல்லியிருந்திருக்கணும், எந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் தான் அவன்கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொல்றாங்களா. ஹீரோவும் இட்டாமி கிட்ட உனக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா உன்னோட சீனியர்ஸ் கிட்ட கேளு, சரியா, சரி நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸை வேற ஒரு ஃப்ளோருக்கு எடுத்துட்டு போறதுக்காக போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோவும் உனக்கு கை வலிக்க போகுதுன்னு சொல்ல ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க தனியா ஒண்ணு இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், என்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டுக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு லிப்ட்ல ஏறிடுறாங்க. அப்ப லிப்ட்ல ஆல்ரெடி ஒரு மேனேஜர் இருக்காங்க. ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பேச வச்சிருக்கிறதுனால உன்னோட ஜூனியர்ஸ் யாருமே உன் பக்கத்துல கூட வரதுக்கு பயப்படுறாங்க, கொஞ்சமாச்சும் சிரி சரியா அப்படின்னு ஹீரோவை திட்டுறாங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்க ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் நீ என்ன இவ்ளோ நெட்டையா இருக்க, நீ ஹீல்ஸ் எல்லாம் போட மாட்டியா, இந்த மாதிரி செருப்பு மட்டும் தான் போடுவியா, என்னோட பொண்ணுக்கு ஹீல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு. ஹீரோயினும் எனக்கும் ஹீல்ஸ்னா பிடிக்கும், ஆனா அதுல இருந்து வரக்கூடிய சத்தம் எனக்கு பிடிக்காது, நடக்கும்போது டிக் 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 அந்த மாதிரி சத்தம் கேட்டே இருக்கும்ல, அதனாலதான் நான் ஹீல்ஸ் அவாய்ட் பண்றேன்னு. அதுக்கு அந்த மேனேஜரும் நல்ல வேளை உனக்கு ஹீல்ஸ் பிடிக்கல, ஒருவேளை நீ ஹீல்ஸ் மட்டும் போட்டுன்னு வச்சுக்கோயே பசங்களை விட ரொம்ப ஹைட்டா போயிடுவ, அந்த மாதிரிலாம் இருக்கிறது நல்லாவே இருக்காதுன்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்களா. அப்ப ஹீரோ நடுவுல புகுந்துட்டு அவ அந்த மாதிரி ஹைட்டா மாறினா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவ இங்க இருக்கிற நிறைய பேர் மாதிரி கிடையாது, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றா, எல்லா ஒர்க்கையுமே கிளியரா பெர்ஃபெக்ட்டா முடிக்கிறா, அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அடுத்தாளை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கவங்க மாதிரி அவ கிடையாது அப்படின்னு மேனேஜரை திட்டாம திட்டி விடுறாங்களா. அப்ப லிஃப்ட் ஓபன் ஆயிடுது. மேனேஜர் அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தேங்க்யூ சொல்றாங்க. ஹீரோவும் நான் சொன்ன விஷயம் அவனுக்கு புரிஞ்சிருக்குமான்னு கூட தெரிய மாட்டேங்குது, என்ன மாதிரி ஜென்மங்களோ தெரியல இதுங்கெல்லாம், ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்களா. ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகுது. இப்ப நான் கனவு கண்டேனா என்ன, நிஜமாவே ஹீரோ சிரிச்சானா அப்படின்னு பின்னாடியே ஓடி போறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவை இவன் நிஜமாவே நம்மள பார்த்து சிரிச்சானா அப்படின்னு அவங்களோட இடத்துல இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. என்னோட மனசையே இவனை பார்க்கும் போதெல்லாம் டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கு, இவன் மேல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எனக்கு அதிகமாயிட்டே வருது. ஐயோ எதுக்கு என்ன பார்த்து இன்னைக்கு சிரிச்ச, அட்லீஸ்ட் இவ்வளவு நாளும் எனக்கு உண்மையில இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் பெரிய அளவுல வெளியில தெரியாத மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு நீ சிரிச்சப்பவே மொத்தத்தையும் வெளியில சொல்லிடலாம் போல இருக்கு, என்ன பண்றது ஹீரோ அப்படின்னு ஹீரோயினோட சீக்ரெட் லவ் அப்படியே மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்காங்களா. அப்போ இட்டாமி ஹீரோயின் கூப்பிடுறாங்களா.
ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. இதுல சைன் பண்ணுங்கன்னு சொன்னோடனே ஹீரோயின் சைன் பண்ண போறாங்க. இத ஹீரோவுமே சீக்ரெட்டா பாக்குறாங்க. இங்க கட் பண்ண ஒஷிமா மோட்டோவை ஒருத்தவங்க கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்களோட நேம் ஆர்யா. ஒஷிமா சொல்றாங்க இவன் தான் உன்னோட ஜூனியரா வர போகுதுன்னு. ஆர்யாவும் இன்னையில இருந்து புது ப்ராஜெக்ட்ல இவன் தான் எனக்கு கீழே வேலை பார்க்க போறானான்னு கேக்குறதுக்கு ஒஷிமாவும் ஆமா ஆமா ஆக்சுவலி இவன் உன்னோட ஃபேன் தெரியுமா, உன்னோட ஒர்க் எல்லாம் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. மோட்டோவும் சார் மாட்டி விடாதீங்க சார், உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்றாங்க. அந்த நேரத்துல அங்க இனியொரு பொண்ணு இருக்கா. இவளும் ஜூனியர் தான். இவளோட நேம் ஓசு. ஓசு ஒஷிமாவோட மசில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஹைட்டா இருக்கான், பாடி பில்டிங் பண்ணிருக்கான். ஐயோ இவன் என்ன தூக்கிட்டு சுத்தினா அப்படின்னா செம்மையா இருக்குமே, இந்த மாதிரி ஒருத்தனை தான் நான் லவ் பண்ணணும் அப்படின்னு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஆர்யாவும் ஓசு இவன் உன்னோட ஏஜ் தானே அப்படின்னு கேக்குறாங்களா. ஓசு கனவுல எல்லாம் இருப்பாங்க. அப்ப ஒஷிமாவும் ஓசு ஓசு அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓசுவும் ஐயோ நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்களா. இல்லம்மா நீ கனவா கண்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே ஓசுவும் இல்லையே நான் கனவு காணலையே அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க. இருக்கிற எல்லாமே கீழே விழுந்துருச்சு. சோ அதை அடுக்கி வைக்கிறதுக்காக ஆர்யா போறாங்க. ஆக்சுவலி ஆர்யாவும் மோட்டோவும் ஒரு ஜோடி, ஒசிமாவும் ஓசுவும் ஒரு ஜோடி, மொத்தம் 3 ஜோடியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஆர்யா ஹீரோ கூட பேசுறதுக்காக ஒரு ரெஸ்டிங் ஏரியால போய் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோ, ஆர்யா, ஒசிமா 3 பேருமே ஒரே நேரத்துல தான் கம்பெனில ஜாயின் பண்ணாங்க. சோ இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட். அதே நேரத்துல ஹீரோயின், ஓசு, மோட்டோ 3 பேரும் ஒரே நேரத்துல ஜாயின் பண்ணாங்க. சோ அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட். சோ 3 ஜோடிகள் 3 ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இப்ப ஆர்யா சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு எனக்கு கீழே ஒரு ஜூனியர் வந்து ஜாயின் பண்ணா தெரியுமா, சின்ன பசங்க கூட வேலை செய்யறதுலாம் எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்த மாதிரி இருக்கு. அவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா வேலையை ரொம்ப சீக்கிரமா முடிக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஹீரோவும் நமக்கு ஜூனியர்ஸா போடுறவங்க எல்லாரையுமே சின்ன பசங்களா போட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்களா. ஆர்யாவும் டேய் நானாச்சும் பரவாயில்ல, நம்ம ஜூனியர்ஸா நான் கொஞ்சம் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு பாரு, மூஞ்ச இந்த மாதிரி வச்சுட்டு ஜூனியர்ஸ் கூட பேசினேன் அப்படின்னா அவங்க எல்லாரும் பயந்து போயிடுவாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் சிரிச்சாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் உள்ள வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதா பாக்குறாங்க. ஹீரோ இது வரைக்கும் யார் கூடயுமே இவ்வளவு க்ளோஸா இருந்தது கிடையாது. ஆனா இவ கூட இருக்கிறாங்களே அப்படின்னு ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப ஆர்யா ஹீரோயினை நோட் பண்ணிட்டாங்களா. குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் குட் ஆஃப்டர்நூன் சொல்றாங்க. ஹீரோ ஹாய் சொல்றாங்க. இப்ப காஃபி மிஷின்ல இருந்து காஃபி எடுக்கிறாங்களா, ஆனா தப்பானதை எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் ஆர்யா வர ஹீரோ கிட்ட பாரு அவ பயந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஐயோ ஐயோ அப்படின்னு இருக்காங்களா. ஹீரோ உடனே பக்கத்துல போய் என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் நான் காஃபி தான் எடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா மாத்தி எடுத்துட்டேன்னு. உடனே ஹீரோ காஃபி எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இதை நான் குடிச்சுக்கிறேன் நீ இதை குடின்னு. ஹீரோயினும் இல்ல பரவாயில்லன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் தானே சீனியர், நான் தானே ஜூனியரை பாத்துக்கணும், அதனால பரவாயில்ல குடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிடுறாங்களா. ஹீரோயின் போறதுக்கு அப்புறமா ஹீரோ சிரிச்சுட்டே வந்து உட்கார்றாங்க. அதை பார்த்தோடனே ஆர்யாவுக்கு டவுட் வருது, என்னடா உன் ஃபேஸ்ல சிரிப்பெல்லாம் வருது, என்ன உனக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஹீரோவும் அவ என்னோட ஜூனியர் அவ்வளவுதான், அவளை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு. ஆர்யாவும் கடமையா நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்களோட சீட்ல போய் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டே கிளம்பியாச்சு. ஆனா ஹீரோ மட்டும் கிளம்பல. சோ ஹீரோயினும் உங்களுக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கான்னு கேட்க ஹீரோவும் ஆமா இன்னும் வேலை முடியலன்றாங்க. நான் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்க இல்ல நீ வீட்டுக்கு போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்களா. ஹீரோயினுக்கு போக மனசே இல்ல, இருந்தாலும் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வராங்க. ஹீரோவும் நான் உன்னை வீட்டுக்கு தானே போக சொன்னேன்னு கேட்க ஹீரோயினும் ஆமா நான் வீட்டுக்கு தான் போனேன், ஆக்சுவலி நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல உங்களுக்கு டயர்டா இருக்கும் அதனால இந்த ஜூஸை குடிங்க, நீங்க எனக்கு காலையில மேனேஜர் என்ன கிண்டல் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணீங்கல்ல அதுக்கும் காஃபியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் தேங்க்யூ அப்படின்னு ஹீரோக்கு பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடும். ஜூஸை வாங்குறாங்க. ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. என்னோட லைஃப் ரொம்பவே பிளைனா தான் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிரேக்கப் ஆச்சு. அப்போதுல இருந்து நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போகவே பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா அது எங்க 2 பேரோட கெரியருக்குமே செட் ஆகாது, நான் தனியாவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஹீரோயின் மேல கொஞ்சம் அட்ராக்டிவ் வந்தா கூட அதை அப்படியே புடிச்சு நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில மோட்டோவும் ஆர்யாவும் ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துருக்காங்க. 2 பேருமே ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்றாங்களா. அப்போ ஒரு பெண்ணு உருண்டு போகும், 2 பேரும் ஒரே நேரத்துல அதை தோடுறாங்க. அப்புறமா இல்ல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தனித்தனியா எடுத்துக்கிறாங்க. இப்போ மீட்டிங் முடிஞ்சாச்சா, அப்போ நான் உங்க கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஓகேவான்னு. ஆர்யாவும் ஏன்டா என்ன லஞ்சுக்கு கூப்பிடுற அப்படின்ற மாதிரி பாக்குறாங்களா. மோட்டோவும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, எனக்கு உங்களோட ஒர்க் நிறைய பிடிக்கும்,
பிடிக்கும். நம்ம சாப்பிடும்போது ஒர்க்க பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக தான் அப்படின்றாங்களா. அப்போ ஆர்யாவும் சாரிடா, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு கூட நான் சாப்பிட போறேன், நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடுன்னு. அந்த நேரத்துல ஓசோவும் ஏய் மோட்டோ வரியா, நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், ஹீரோயினும் நம்ம கூட ஜாயின் பண்ணுவான்னு. சோ மோட்டோ ஓகே சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சாப்பிடுற இடத்துக்கு போயாச்சு. ஓசு மோட்டோவை ஹீரோயின் கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அந்த மீட்டிங்ல அவன் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு தான் தெரியுமான்னு. மோட்டோ அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயினும் யார் கூட கேக்குறதுக்கு ஆர்யா கூட. இவன் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா. அவனோட கண்ணை பார்த்தாலே அதுல லவ் அப்படியே பொங்கி வழிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு. மோட்டோ அந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது, ஹீரோயினோட சீனியர் மாதிரி என்னோட சீனியர் இல்ல, அவ்வளவுதான், நான் அவங்கள அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கு மேல எதுவும் கிடையாதுன்னு. ஹீரோயினும் ஆக்சுவலி நீங்க நினைக்கிற மாதிரி ஹீரோ ஒன்னும் அவ்வளவு ஹாஷான ஆள் கிடையாதுன்னு. ஓசுவும் நிஜமாவான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா, அன்னைக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, மேனேஜர் கிட்ட பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு, காஃபி வாங்கி கொடுத்தாருன்னு. ஓசுவும் நிஜமாவாடி அந்த சிடுமூச்சு உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் சிடுமூஞ்சின்னு சொல்லாதுன்னு. ஓசுவும் சரி 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 நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் ஆர்யா ஹீரோ கூட சேர்ந்துதான் லஞ்ச் சாப்பிடுறதுக்காக போயிருப்பாங்க. அப்போ ஆர்யா கேக்குறாங்க, அன்னைக்கு நீ காஃபி ஒரு பொண்ணு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிய, அந்த பொண்ணு யாருன்னு. ஹீரோவும் என்னோட டைரக்ட் சபார்டினேட், எனக்கு கீழே வேற பாக்குறா, அவளோட நேம் மொரிட்டோன்னு. சரி அவளோட கேரக்டர் எப்படி, நல்ல பொண்ணா அப்படின்னு கேட்க ஆமா ரொம்ப ஜாலியான பொண்ணும் கூடன்றாங்களா. ஆர்யாவும் அவ்வளவுதானான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவ எந்த தப்புமே பண்ண மாட்டா, ஒர்க்ல ரொம்ப கான்சென்ட்ரேட்டிவா இருப்பா, அது மட்டும் இல்லாம அவளோட ஹைட் பிரச்சனைனால நிறைய கிரிட்டிசிசமா அனுபவிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு லிஃப்ட்ல நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்து சொல்றாங்களா. ஆர்யாவும் நான் ஒன்னும் அவளோட பெர்ஃபார்மன்ஸ ஒன்னு ரிவ்யூ பண்ண சொல்லல, நான் அவளை பத்தி கேட்டேன்டா, அவ எந்த மாதிரி அப்படின்னு கேட்க ஹீரோவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவ அகிரா மாதிரி நான் நினைக்கிறேன்னு. அகிராவா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ அகிராவோட வீடியோ எடுத்து ஆர்யா கிட்ட காமிக்கிறாங்களா. ஆர்யா விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு அப்படின்னா நீ அவளை நாய் கூட கம்பேர் பண்றியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமா, ஏன்னா அகிரா ரொம்ப கியூட்டா எல்லா விஷயத்தையும் பண்ணும், அதே மாதிரிதான் ஹீரோயினும் ரொம்ப கியூட்டா எல்லா விஷயத்தையும் பண்ணுவா, அந்த விஷயத்துல 2 பேரும் எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுறாங்கன்னு சொன்ன உடனே ஹீரோவோட போன் இப்போ ஆர்யா கிட்ட எல்லாம் இருக்கு, அதனால அவ ரொம்ப கியூட்டா எப்படி அப்படின்றத எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு இன்விடேஷன் அனுப்பிடுவாங்க. ஹீரோவும் இப்ப எதுக்கு நீ அவளை இங்க இன்வைட் பண்ணன்னு கேக்குறதுக்கு ஏன் இன்வைட் பண்ண கூடாதான்னு கேட்ட உடனே சரி உன் இஷ்டம் அப்படின்னு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் மெசேஜ பார்த்த உடனே ஓடி வராங்க. ஹீரோவும் நீ ஓடியா வந்தேன்னு கேட்க ஹீரோயினும் ஆமா நான் திடீர்னு தான் மெசேஜ பார்த்தேன், அதனாலதான் ஓடி வந்தேன்னு சொல்ல ஹீரோவும் உட்காரு அப்படின்றாங்க. ஹீரோயினும் தேங்க்யூ சொல்லிட்டு உட்கார்ந்தாச்சு. இப்ப சியர்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ ஆக்வர்டா இருக்கு. ஹீரோயினும் நான் நீங்க பேசிட்டு இருந்தப்போ நடுவுல வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்க ஆர்யாவும் கிடையவே கிடையாது, நாங்க ஆக்சுவலி ரொமான்ஸ பத்தி பேசிட்டு இருந்தோம்னு. ஹீரோயினும் ரொமான்ஸ பத்தியா அப்படின்னு ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஆர்யாவும் ரொம்ப ஷாக் ஆகாத, நான் பேசிட்டு இருந்தது இவன் கிட்ட, இவன் எங்க அதற்கெல்லாம் பிடி கொடுத்து பேசுமா, இவன் சுத்தமா அதுல வீக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு ஹீரோயின், நீ யாரையாச்சும் டேட் பண்றியான்னு. ஹீரோயினும் ஆக்சுவலி நான் யாரையும் இப்போதைக்கு டேட் பண்ணலன்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு ஹீரோயினோட கையை ஆர்யா கிட்ட இருந்து எடுத்து விட்டுட்டு அவளை ஃபர்ஸ்ட் நீ இந்த மாதிரி டீஸ் பண்ணாத அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோட ஷோல்டர் என்னை இப்போ டச் பண்ணுச்சு அப்படின்னு ஹார்ட்டுக்குள்ள பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை கவனிக்கிற ஆர்யாக்கு தெரிஞ்சிருச்சு இதுங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒண்ணு போகுதுன்னு. அதனால எனக்கு உங்க கூட உட்காந்து குடிக்கணும்னு ஆசைதான், இருந்தாலும் எனக்கு பிசினஸ் கால் வந்திருக்கு, நான் உடனே மீட்டிங்க்கு கிளம்பி ஆகணும் பாய் அப்படின்னு கலட்டி விட்டுட்டு போக பாக்குறாங்க. ஹீரோவும் அடி பாவி அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்களா. அதுக்குள்ள நம்ம ஆர்யா ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோயின் இவனுக்கு அவனோட வீட்டுல ஒரு நாய் இருக்கு, அதை தவிர பேசுறதுக்கு டாபிக்கே கிடையாது, தயவு செஞ்சு அவன் கிட்ட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பேசு சரியா, பாய் பாய் அப்படின்னு ஓடி போயிடுறாங்க. ஹீரோவும் இவ என்னத்த பேசிட்டு போறா அப்படின்னு கோவத்துல உட்காடுறாங்களா. இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால ஹீரோ கிட்ட ஹீரோ உங்களோட டேட்டிங் இதுக்கு முன்னாடி நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற விஷயத்த எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்குன்னு. ஹீரோவும் அதை பத்தி சொல்றதுக்கு இம்பார்ட்டனா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ஒயினும் ஊத்தி கொடுத்துட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கடைசியா லவ் பண்ணீங்கன்னு கேக்குறதுக்கு ஹீரோ எந்த பதிலுமே சொல்லலையா. ஹீரோயினும் நீங்க பதில் சொல்ல விருப்பப்படலன்னா சொல்ல வேண்டாம், நான் உங்களை பிரஷர் பண்ணலன்னு. ஆனா ஹீரோ 5 வருஷம் சொல்றாங்க, கடைசியா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் லவ் பண்ணேன்னு. ஹீரோயினும் அப்படின்னா அதுக்கப்புறமா பிரேக்கப் ஆயிடுச்சா, நீங்க அதுக்கப்புறமா வேற எந்த பொண்ணையுமே லவ் பண்ணலையான்னு கேட்க இல்லவே இல்ல, ஆக்சுவலி என்னோட லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு அகிரா கம்பெனிக்கு இருக்கான், அவன் ஒரு நாய்க்குட்டி, நான் ஆபீஸ்க்கு வரேன்
படிக்கிறேன், வேலை செய்யறேன், வீட்டுக்கு போறேன், எனக்கு டைம் கரெக்டா இருக்கு. சோ எனக்கு லவ் பத்தியெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே இல்ல. அது மட்டும் இல்லாம லவ் பண்ணாலும் அது பிரேக்கப் ஆயிடுமோ அப்படின்ற பயம் இருக்கு. அதுக்கு பேசாம தனியாவே இருந்துடலாமோ நினைச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் இன்னும் இனியொரு பொண்ணை லவ் பண்றதுக்கு ரெடி ஆகலையோ என்னமோ. ஐயோ, நான் ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா குடிச்சிட்டேனா இருக்கும். ஆமா, உன்னோட ஸ்டோரியை பத்தி நீ சொல்லுங்க. ஹீரோயினும் ஆக்சுவலி நான் ஒரு ஆள் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். நான் ஸ்கூல்ல இருந்தே சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே என்னோட ஹைட்டுக்காக எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணுவாங்களா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வளர்ந்துட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க எனக்காக நின்னாங்க. என்னோட ஹைட் ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு சொன்னாங்கன்னு ஹீரோவுக்கு லைட்டா சிரிப்பு வருது. ஏன்னா ஹீரோயின் ஹீரோவை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு ஹீரோவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஹீரோயினும் அவங்க எனக்கு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசும்போது நான் அவங்களுக்கு மயங்க கூடாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வார்த்தைகளை நம்பி நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன். ஆனா அந்த ஆளுகிட்ட ஏதோ ஒரு விஷயம் என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு. அதனால எனக்கு அவங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு ஹீரோவும் நடக்கட்டும் என்கிட்டே என்ன பத்தி சொல்றியா அப்படின்னு சிரிக்கிறாங்க. இப்ப குடிச்சு முடிச்சுட்டு வெளியில போகும்போது ஹீரோ நான் எனக்கு உங்க கூட சேர்ந்து குடிச்சது ரொம்ப என்ஜாய் பண்ணேன், தேங்க்யூன்னு ஹீரோவும் நீ என்ஜாய் பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னு சிரிக்கிறாங்களா. ஹீரோயினும் மறுபடியும் நீங்க சிரிச்சிட்டீங்க. ஹே, இது யாராலையுமே நம்ப முடியாதுன்னா சொன்னேன்னா. சோ நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் நான் இதை சீக்ரெட்டா வச்சிருக்கேன். உங்களுக்கு சிரிக்க தெரியும் அப்படின்ற விஷயத்த நான் மட்டுமே சீக்ரெட்டா வச்சிருப்பேன்னு ஹீரோவும் ஏன் நான் சிரிக்கிறதுன்னு அவ்வளோ அபூர்வமான விஷயமான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு கையை நீட்டுறாங்க. ஹீரோ ஹேண்ட் ஷேக் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதனால ஹீரோயின் ஹீரோவோட ஹேண்டை எடுத்துட்டு இவங்களே ஷேக் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ள இது எப்பவுமே சீக்ரெட்டா இருக்கும் சரியானு உடனே ஹீரோயினை பக்கத்துல இழுத்துட்டு நான் எப்போ ஆச்சுன்னா சிரிப்பேன் அப்படிதானே, இப்பதானே உனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதனால பக்கத்துல இருந்து நல்லா பாத்துக்கோ அப்படின்னு பக்கத்துல போய் சிரிக்கிறாங்களா. ஹீரோயினுக்கு ஹார்ட் எல்லாம் டப்பு 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 டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அப்படியே வானுலகத்துக்கே போன மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனா அதோட காயத்துல இருந்து நான் இப்போ வரைக்கும் வெளியில வரல. சோ இனியொரு ஆளை நான் லவ் பண்ணி அது பிரேக்கப் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலே இருந்துட்டு இருந்தேன். ஆனா இந்த பொண்ணு மட்டும் என்ன அதுல இருந்து வெளியில கொண்டு வந்துகிட்டே இருக்கா. ஒருவேளை இவதான் எனக்கானவளோ அப்படின்ற மாதிரி क्वेश्चन மார்க்ல முடிக்கிறாங்க. அப்ப சிரிக்கிறாங்களா. அத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு நீ சிரிக்கிறியா, இது ரொம்பவே அழகா இருக்கு, நான் இதை சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணுவேன் ஓகேவா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ டக்குனு ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்து இது சீக்ரெட்னு நீ நினைச்ச அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ நினைச்ச அப்படின்னா பக்கத்துல வந்து பாத்துக்கோ, ஏன்னா இது மாதிரி திரும்ப கிடைக்குமான்னு தெரியாதுன்னு ஹீரோயினை சுத்தி வளைச்சு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிருப்பாங்க. அப்படியே எங்க கட் பண்ணா ஓசு இல்ல அப்படின்னு கத்துறாங்களா. ஹீரோயினும் கத்தாதடி அப்படின்னு சைட்ல கூறிட்டு வந்து நாங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கல போதுமா அப்படின்றாங்க. அதுக்கு ஓசோவும் ஆனா நீங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சுக்கிட்டீங்க தானேன்னு கேட்க ஆமா அது மட்டும் இல்லாம அவன் சிரிச்சது ரொம்பவே சாஃப்டா இருந்துச்சு தெரியுமான்னு. ஓசுவும் நிஜமாவே அவன் சிரிச்சானா என்னால நம்பவே முடியலன்னு ஹீரோயினும் எனக்கும் அவனை ஃபர்ஸ்ட் டைம்லாம் பார்க்கும்போது சிடுமூஞ்சி அப்படின்னு தான் நினைப்பா இருந்துச்சு. ஆனா அவன் எனக்காக ஸ்டாண்ட் பண்ணான், எனக்காக பேசினான். நான் தப்பா காஃபி எடுத்த உடனே என்ன கன்சிடர் பண்ணிக்கிட்டு எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தான். அவனோட மனசு ரொம்பவே சாஃப்டான மனசு அப்படின்றத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு. ஓசுவும் நீ அவனோட கையை பிடிச்சல அப்போ உனக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்க அவனோட கையை பிடிச்சிட்டு அதை விடவே கூடாதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு. ஓசுவும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோயினும் ஏய் என்ன டீஸ் பண்ணாதீ அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ லிஃப்ட்ல போகணுமா படிக்கட்டுல போகணுமா அப்படின்னு அங்க எங்க சுத்திட்டு இருக்க கூடியதை பாக்குறாங்க. உடனே ஓசு நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினை அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. இப்ப ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரே லிஃப்ட்ல போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. அதனால நேத்திக்கு நீங்க என்ன குடிக்க கூப்பிட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்னு ஹீரோவும் பரவாயில்ல அப்படின்றாங்களா. ஹீரோயினும் திரும்பவும் நம்ம அந்த மாதிரி போகலாமான்னு கேட்க ஹீரோவும் போலாமே ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுச்சு. நிஜமாவா அப்படின்னு கேட்க ஆமா நான் ஆர்யா கிட்ட கால் பண்ணி அவ எப்ப ஃப்ரீயா இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன்னு ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட தனியா போகலாம்னு நினைச்சா இவன் ஆர்யாவும் கூட சேர்க்கிறானே. இவனும் நானும் நேத்திக்கு நைட்டு பேசும்போது கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டோம்னு நினைச்சோம். ஆனா இப்ப பாரு என்ன கிட்ட இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான். எனக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு அவங்களோட டெஸ்க்ல வந்து உட்கார்றாங்க. அப்போ இட்டாமி கிட்ட ஏய் மெயில் அனுப்புறதுக்கு மறந்துடாத, வேலையை முடிச்ச உடனே மெயில் அனுப்பிடுன்னு சொல்றாங்களா. இட்டாமியும் ஓகே சொல்றாங்க. சரி இன்னைக்கு ஒரு ஆஃபீஸரோட அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுல அதே என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோயினும் நீ இன்னைக்கு என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்றத ஸ்டிக்கி நோட்ல எழுதி இந்த மாதிரி ஒட்டிக்கோ அப்போ உனக்கு மறக்காது அப்படின்றாங்க. இட்டாமியும் கண்டிப்பா நான் இதை ஃபாலோ பண்றேன் அப்படின்றாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ தள்ளி இருந்து பார்த்துட்டே இருக்காங்களா. ஹீரோயின் இங்க வான்னு கூப்பிட நம்ம ஹீரோயினும் போறாங்க. ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்குல்ல அந்த மீட்டிங்க்கு நீயும் இட்டாமியும் தான் போக போறீங்கன்னு
ஹீரோயினும் நீங்க அப்ப எங்க கூட வரலையான்னு கேட்க ஹீரோவும் இல்ல எனக்கு உங்க 2 பேர் மேலயுமே நம்பிக்கை இருக்கு, நீங்க 2 பேருமே இதை பண்ணி ஆகணும், அதனால பிசினஸ் மீட்டிங் நான் இல்லாம தான் நீங்க 2 பேருமே போக போறீங்கன்னு ஹீரோயினும் ஆனா எங்களுக்கு உங்களவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னு சொல்றதுக்கு பரவாயில்ல இருக்கட்டும் நீ போ நான் பாத்துக்கிறேன் நான் உனக்கு கைட் பண்றேன் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. ஹீரோயின் குழப்பமாவே இட்டாமி பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ காஃபி குடிக்கிறதுக்காக வெண்டிங் மிஷின் பக்கத்துல போறாங்களா, அங்க ஆர்யா இருக்காங்க. ஆர்யா ஹீரோ பார்த்த உடனே ஏ அப்படின்னு வைக்கிறாங்க. ஹீரோ உடனே காஃபி எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஆர்யா மடக்கி பிடிச்சிடுறாங்க. வா வந்து உட்காரி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஹீரோவும் ஐயோ இவன் நேற்றுக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு கேட்பாளே அப்படின்னு வந்து உட்கார்றாங்களா. ஆர்யாவும் என்னை பார்த்த உடனே ஒளிச்சு ஓடுற அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும், என்ன நடந்துச்சு சொல்லு 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 அப்படின்னு கேட்க ஹீரோ ஒன்னும் நடக்கல, அவ எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஜூனியர், அவகிட்ட நான் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க கூடாதுன்னு. ஆர்யாவும் சீனியர் ஜூனியர்னு இருந்தா என்னடா ஒரே கம்பெனில இருக்கவங்க லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்னன்னு கேட்க ஹீரோவும் ஆனா எனக்கு அந்த மாதிரி தான், நான் எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள லவ் பண்ணக்கூடாது, அது நான் செய்யற வேலைக்கே துரோகம் பண்ண மாதிரி இருக்கும்னு. ஆர்யாவும் லூசு மாதிரி பேசாதடா, என்னமோ என்னமோ பண்ணித்தல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மோட்டோ ஹீரோயின் ஓசு 3 பேருமே சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்களா. அப்போ ஒஷிமா மோட்டோ வந்து ஹக் பண்ணிட்டு மோட்டோ உன்னை இப்பெல்லாம் பார்க்கவே முடியல, நீ ஆர்யாக்கு கீழே வேலை பார்க்க போனதுக்கு அப்புறமா நான் மறந்துட்டல, இந்த சீனியரை மறந்துட்டல அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்காங்களா. அது பார்த்தோன்னே ஓசுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. எனக்கு ஏன் இப்படி பொறாமையா இருக்கு, அவர் என்கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரிலாம் இருக்கணும், கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒஷிமாவும் நான் உங்க கூட இன்னைக்கு இருந்து சாப்பிடலாமா அப்படின்னு சாப்பிடுறதுக்காக லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்றாங்களா. ரொம்ப கம்மியா இருக்கு. ஓசு கேக்குறாங்க எதுக்காக நீங்க இவ்ளோ கம்மியா சாப்பிடுறீங்க, இது உங்களுக்கு பத்தமானு. ஒஷிமாவும் நான் டயட்ல இருக்கேன், என்னோட பாடியை மெயின்டைன் பண்ணணும்ல அதுக்காகன்னு. ஓசுவும் எனக்கும் பாடி பில்டிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எங்க போய் வாங்குறது, எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றது எதுவுமே தெரியாது, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்ட உடனே ஒஷிமாவும் கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த சாட்டர்டே நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு ஜிம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் ஓகேவான்னு கேட்ட உடனே ஓசுக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு. ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றாங்க ஹீரோயின் இந்த வீக்கெண்ட் எப்போ வரும்னு இருக்கு, நானும் ஒஷிமாவும் சேர்ந்து ஷாப்பிங் போவோம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்போம், அதுக்கப்புறமா லவ்வர்ஸ் ஆயிடுவோன்னு. ஹீரோயினும் கனவு கொட்ட கட்டாதரி அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஈவினிங் ஆயிடுச்சா. ஹீரோயின் அவங்களோட டேபிள்ல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்க வராங்க. அப்போ இட்டாமி 2-3 ஃபைலை விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ இவன் கிட்ட என்ன நான் சொன்னேன், ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான், பிசினஸ் மீட்டிங்க்கு போக தேவையான ஒரு டாக்குமெண்ட் கூட அவன் முடிக்கல, அவன் கிட்ட ஸ்டிக்கி நோட்டை எழுதி ஒட்டி வைன்னு சொன்னேன், ஆனா கேட்காம போயிட்டானே, இப்ப என்ன பண்றது, ஐயோ இந்த பிசினஸ் மீட்டிங் எதுக்காக என்கிட்ட ஹீரோ கொடுத்தான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ காஃபி கேனை கொண்டு வந்து ஹீரோயினோட தலையில வச்சுட்டு ஏன்னா நான் உன்னை நம்புறேன் அதனால ஹீரோயினும் சாரி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் எதுக்கு காஃபி உனக்காக தான் அப்படின்னு கொடுக்க ஹீரோயின் தேங்க்யூ சொல்லிட்டு காஃபியை வாங்கிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாங்க இட்டாமியை ட்ரைன் பண்றது ஒன்றும் ஈஸியான வேலை கிடையாது, அவன் சின்ன பையன், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீ நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கும்னு. ஹீரோயினும் ஆனால் என்னால் முடியுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லைன்றாங்களா. ஹீரோவும் கண்டிப்பாக உன்னால் முடியும், ஏன்னா நீ நிறைய விஷயங்களை தனியாக பார்த்துருக்க, நீ தான் தனியாக நிறைய விஷயங்களை செய்யக்கூடியது, எல்லாத்தையுமே நான் பார்த்ததுனால தானே உன்னை இந்த வேலைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், உன்னால் முடியும், நீ நம்பு, ஒருவேளை நீ தப்பு பண்ண அப்படின்னா நான் உனக்கு பின்னாடி இருக்கேன், கவலைப்படாத அப்படின்றாங்களா. இது கேட்டோடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தேங்க்யூ சார்னு சொல்றாங்க. ஹீரோவும் வெல்கம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் நம்மளோட ஃபீலிங்ஸை பற்றி இவங்கிட்ட பேசலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்குள்ளாடி இட்டாமே ஓடி வராங்க. சாரி ஹீரோயின் ஆக்சுவலி நான் ஸ்டிக்கி நோட்ஸில் நீ சொன்ன மாதிரியே எழுதி வச்சிருந்தேன், ஆனால் என்ன அதை என்னோட கோட் பேக்கெட்டில் போட்டுட்டேன், அதனால தான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன், பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது தான் இது என்ன ஸ்டிக்கி நோட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு, உடனே ஓடி வந்துட்டேன், நான் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வீட்டில் வச்சே படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன், சரியா என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு இட்டாமி அங்கேருந்து ஓடி போகிறாங்களா. ஹீரோயினும் கேர்ஃபுல்லாக போ அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஹீரோவும் பாத்தியா நான் சொன்னேன்ல நீ நல்ல ஒரு சீனியராக தான் இருப்ப, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹாட் பாத் எடுக்கிறதுக்காக போய் உட்கார்றாங்களா. எதுக்காக எப்ப பார்த்தாலும் எனக்கு இட்டாமியும் ஹீரோயினும் சேர்ந்து இருக்கும்போது ஜெலஸ் ஆகுது, ஒருவேளை இட்டாமிக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கோ, ஒருவேளை அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்றது, எனக்கு வேற அவளை பிடிச்சிருக்கு ஆனா சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன், ஆனா அவ இட்டாமி கூட கையை பிடிச்சிட்டு நடக்கலையே, என் கூட தானே கையை பிடிச்சிட்டு நடந்தா, என் கூட தானே சந்தோஷமா பேசினா, அதனால இட்டாமிக்கும் அவளுக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, அவ என்னதான் லவ் பண்றாளா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு ஹீரோவே மனசு
மனசுக்குள்ள போட்டு எல்லாத்தையுமே குழப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு டைரக்டா ஹீரோயின் கிட்ட பேசினா கூட எல்லாம் சரியா இருந்திருக்கும். இந்த பக்கம் மோட்டோ ஆர்யா கிட்ட போயிட்டு, ஆர்யா மீட்டிங்க்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன்னு. சோ ஆர்யாவும் ரொம்ப சந்தோஷமா வா மீட்டிங் ஹால்குள்ள போயிட்டு கலக்கலாம் அப்படின்னு மீட்டிங் ஹால்குள்ளாடி போறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே ஆர்யாவுக்கு கொஞ்ச நேரத்துல தலை சுத்த ஆரம்பிக்குது. ஆக்சுவலி ஆர்யாவுக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கு. கஷ்டப்பட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியில வரும்போது எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போக வேண்டியது இருக்கு, நீ கிளம்புறியா அப்படின்னு மோட்டோ கிட்ட சொல்றாங்களா. மோட்டோவும் இல்ல பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ரெஸ்ட் ரூம்க்கு வெளியிலே வெயிட் பண்றாங்க. உள்ள போயிட்டு ஆர்யா அவங்களோட பேக்கை செக் பண்றாங்க. பேட் எடுத்துட்டு வரல. ஐயோ நான் எப்படி மறந்தேன், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு அங்கேயே வயிறை பிடிச்சிட்டு இருந்துட்டாங்க. அப்போ ஓட்டோ கால் பண்ணி என்னாச்சும் உங்களுக்கு, நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு இல்ல பரவாயில்லன்னு சொல்றாங்களா. இருந்தாலும் உங்களோட வாய்ஸ் சரியில்லை, நான் வேணா ஆம்புலன்ஸை வர சொல்லுவான்னு. அதுக்கு ஆர்யாவும் நீ நினைக்கிற மாதிரி சீரியஸான மேட்டர்லாம் கிடையாது, இது பொண்ணுங்களோட பிரச்சனை, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி எனக்காக வெயிட் பண்ணாதுன்னு. உடனே மோட்டோக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் கெஸ் பண்றது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் வந்துட்டேன் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போறான். இந்த பக்கம் ஆர்யா என்னடா பண்றது, ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போறது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு மோட்டோ மெசேஜ் பண்றான், நான் கெஸ் பண்ணது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் கொண்டு வந்து பாத்ரூம் வாசல்ல வச்சிருக்கேன், தயவு செஞ்சு அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஆர்யா போய் பாக்குறாங்க. அதுல பெயின் கில்லர்ஸ், பேட், வலிக்கு தேவையான மருந்து, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அதை பார்த்தோன்னே ஆர்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இப்போ வெளியில வந்து உட்காந்துட்டு உன்னால எப்படி இதை புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு கேட்கறதுக்கு மோட்டோ சொல்றாங்க, என்னோட அம்மா தங்கச்சி 2 பேர் கூடயுமே நான் வளர்ந்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு மாசமா அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் தான் வாங்கிட்டு போவேன். அவங்களோட சிம்டம்ஸை நான் பார்த்து வளர்ந்ததுனால உங்களோட சிம்டம்ஸை பார்த்த உடனே என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு. ஆர்யாவும் நீ ரொம்பவே நல்ல பையன், உன்னோட அம்மாவும் தங்கச்சியும் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாங்க, சரிவா போகலாம் அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க. ஆனா ஆர்யாவுக்கு வயிறு வலி தாங்க முடியல. உடனே மோட்டோவும் நம்ம இங்கிருந்து அவசரமா கிளம்ப வேண்டிய அவசியம் கிடையாது, 10 மினிட்ஸ் நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மடியில படுக்க வைக்கிறானா. ஆர்யாவுக்கு ஹார்ட் எல்லாம் டப்பு டப்புன்னு அடிக்குது. மோட்டோ சொல்றாங்க, எங்க அம்மா என்கிட்ட இந்த மாதிரி டைம்ல நீங்க ரொம்பவே வீக்கா இருப்பீங்க, சோ பொண்ணுங்களை ரெஸ்ட் எடுக்க விடணும்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்ச நேரம் கண்ணு மூடி ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறமா நம்ம இங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்றாங்களா. ஆர்யாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம். எங்க கட் பண்ணா நைட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு எப்படியாச்சும் ஹீரோ கிட்ட பேசலாமா, தன்னோட ஃபீலிங்ஸை சொல்லலாமான்னு இருக்கு. அந்த நேரத்துல இட்டாமி வந்து வாங்க சார் ஒரு டீ பிரேக் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. அதனால ஹீரோ இட்டாமி கூட டீ குடிக்கிறதுக்காக போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கிறத கவனிக்கக்கூடிய ஓசோ வந்துட்டு, ஹீரோயின் என்னாச்சு, ஹீரோவே நீ யோசிச்சுட்டு இருக்கியான்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அவன் எங்க இருந்தாலுமே என்னால அவனை பார்க்காம இருக்கவே முடியல, என் கண்ணு அவனை மட்டும்தான் தேடிக்கிட்டே இருக்குன்னு. ஓசோ உடனே சொல்றாங்க, உன்னோட மனசுல இருக்க விஷயத்த நீ அவன்கிட்ட சொல்லு, அவங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதனால நீயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடு, நீயே அவன்கிட்ட போயிட்டு உன்னோட மனசுல இருக்க விஷயத்த சொல்லேன்னு. ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், என் மனசுல இருக்க விஷயத்த நான் அவன்கிட்ட சொல்ல போறேன்னு முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் இட்டாமி ஹீரோ கிட்ட, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, பிசினஸ் மீட்டிங்ல நான் கலக்குன்னு கலக்க போறேன், இந்த ஆபீஸ்ல எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க கிட்ட என்னாலையும் நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத நிரூபிக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்றாங்களா. ஹீரோவும் நல்லது, எதையும் சொதப்பாம பண்ணு, அது போதும்ன்றாங்க. அப்போ இட்டாமி கேக்குறாங்க, ஹீரோயினுக்கு லவ்வர் இருக்காங்க அப்படின்னு நீ நினைக்கிறியான்னு. ஹீரோவும் ஏன் எதுக்காக என்கிட்ட அந்த மாதிரி கேக்குறேன்னு கேட்க, இல்ல நான் பார்த்த அளவுல நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, நிறைய விஷயங்களை பேசின மாதிரி இருக்கு, அவ உங்களே பார்த்துட்டு இருக்கா, நீங்களும் சில டைம்ல அவளை பாக்குற மாதிரி இருக்கு, அதனாலதான் நான் கேட்டேன் உங்க 2 பேருக்குள்ளயும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் காஃபி பிரேக்காக வருவாங்களா, இவங்க 2 பேரும் பேசுறது நின்று கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் பேசினது கேட்கல, இனி நடக்க போறதான் கேட்க போறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க, எனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது, அவளை நான் எனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஜூனியரா தான் பார்த்துட்டு இருக்கேன், அவளுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாத்தையுமே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவகிட்ட நான் இவ்வளோ க்ளோஸா இருக்கேன்னு. இதை கேட்டோன்னே இட்டாமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனா என்ன, ஹீரோயின் பாவம் அங்க இருந்து ரொம்ப சோகமா ஓடி போயிடுறாங்க. இட்டாமி கேக்குறாங்க, அப்படின்னா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு கரெக்ட் தானே அப்படின்னு. ஹீரோ உடனே இட்டாமியோட கன்னத்தை பிடிச்சிட்டு, ஒழுங்கு மரியாதையா பிசினஸ் ட்ரிப் போற இடத்துல அவளுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம ஒழுங்கு மரியாதையா வேலையை செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு காஃபி கேனை தூக்கி குப்பை பாஸ்கெட்ல போட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின், ஐயோ அவனுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, நான் தான் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோம் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தேன், ஒருவேளை நான் மட்டும் அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே போட்டு குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப கோவத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. பெரியவங்களோட லவ் மேட்டரை பத்தி எப்படிடா உங்க எல்லாருக்கும் தெரியும், என்னால அவகிட்ட லவ் சொல்லவும் முடியல, சொல்லாம
இல்லாம இருக்கவும் முடியல. எனக்கு எதுக்காக ஜெலஸ் ஆகுதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நான் என்னையே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். என்னால எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள லவ் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோட மனசுக்கு ஒரு கட்டு போட்டுக்கிறாங்க. இப்போ ஹீரோ காலையில ஆஃபீஸ்க்கு வராங்களா, அப்போ ஹீரோயினும் இட்டாமியும் செம்ம ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. குட் மார்னிங் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்களும் குட் மார்னிங். ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேருமே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்றோம். இப்போ நாங்க ரெண்டு பேருமே ஒண்ணா இருக்கோம்னு. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்கு. ஹீரோயின் சொல்றாங்க, பெரியவங்களை விட சின்னவங்களை லவ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். இவன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கான். நீங்க வேற உங்களோட 30 வயசுல இருக்கீங்க. சோ நீங்களும் என்ன மாதிரி ஏதாவது சின்ன பிள்ளையா பார்த்து பிடிங்க, சரியா? இவன் என்ன ரொம்பவே லவ் பண்றான் அப்படின்னு ஹீரோவும், ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இட்டாமியும், நாங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றோம் எங்களோட ரிலேஷன்ஷிப் எப்பவுமே வேலையை பாதிக்கவே பாதிக்காது. ஒருவேளை நீங்க எங்களுக்கு இதை ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட அதை நாங்க அக்செப்ட் பண்ண ரெடியா தான் இருக்கும். நாங்க கண்டிப்பா நல்லபடியா வேலை செய்வோம்னு ஹீரோவும், ஆனா அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினும், இதெல்லாம் நீங்க எங்க மேல இருக்கக்கூடிய கன்சர்ன்ல சொல்றீங்களா இல்லனா ஜெலசில சொல்றீங்களான்னு ஹீரோக்கு வார்த்தையே வரல. நான் வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோயினும், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ட்ரிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க அங்க போயிட்டு டேட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு பாய் சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. ஹீரோவும், ஏய் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு நம்ம ஹீரோ எழும்புறாங்க. பார்த்தா இதெல்லாம் கனவு. அக்கீரா நம்ம ஹீரோவோட கையை போட்டு நக்கிக்கிட்டு இருக்கானா. ஹீரோவும், எதுக்காக அக்கீரா நான் இந்த மாதிரி காலங்காத்தாலே கனவு காண்றேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்களா. இவங்க கனவுல கண்ட மாதிரியே நம்ம ஹீரோயினும் இட்டாமியும் ஹாப்பியா தான் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு குட் மார்னிங் சொல்றாங்க. அவங்களும் குட் மார்னிங் சொல்றாங்களா. காலையில எதுக்காக சீக்கிரம் இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க ஹீரோயினும், ஏன்னா 11 மணிக்கு ட்ரெயின் இருக்கு, அதுக்கு முன்னாடி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஹீரோவும், சரி உங்களோட போனை கையிலே வச்சுக்கோங்க, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்கன்னு. ஹீரோயினும், அதுக்கு தேவையே இருக்காதுன்னு நினைக்கிறேன், நாங்க ரெண்டு பேருமே இதை கண்டிப்பா நல்லபடியா ஹேண்டில் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஹீரோவும், ஓ நல்லது அப்படின்றாங்களா. ஹீரோயினும் தேங்க்யூ சொல்றாங்க. இப்ப மறுபடியும் இட்டாமி திரும்பி, உன்னோட பேக்கை நான் வச்சுக்கவா, ஃபைல்ஸை நீ வச்சுக்கிறியா அப்படின்லாம் கேக்குறாங்களா. இதை கேட்கும் போது ஹீரோக்கு செம்ம காண்டாவுது. அதனால அவங்களோட பிளேஸுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் இதை கவனிக்கிறாங்க. ஆனாலும் இட்டாமி இந்த ஃபைல் எடுக்கணுமான்னு கேட்டதுனால ஹீரோயின் மறுபடியும் இட்டாமி கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு, எதுக்காக என்னால ஓப்பன் அப் ஆக முடியல, எதுக்காக என்னோட சபார்டினேட்டை நான் லவ் பண்ண கூடாது, ஐயோ நான் என்னதான் பண்றது, என்னோட மனசை திறந்து ஏன் என்னால பேச முடியல அப்படின்னு அவங்களுக்குள்ளே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா மோட்டோ ஆர்யா கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க போயிருக்காங்களா. அப்போ ஆர்யா கொஞ்சம் குக்கீஸை எடுத்து கிஃப்டா மோட்டோவை கொடுக்குறாங்க. மோட்டோவும் இது எதுக்காகன்னு கேட்ட உடனே ஆர்யா சுத்தி முத்தி பார்த்துட்டு, என்னோட பீரியட்ஸ்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்காகன்னு. மோட்டோவும், இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் சொல்றாங்களா. ஆர்யாவும், இல்ல வச்சுக்கோணும். மோட்டோ அதை பார்த்துட்டு, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு. ஆர்யாவும், இதுல ஒன்னும் ஸ்பெஷலா இல்லையே, எதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கேக்குறதுக்கு, இல்ல இது ஸ்பெஷல் தான் அப்படின்னு மோட்டோ சொல்றாங்களா. ஆர்யாவுக்கு, என்னடா இவன் லூசா இருப்பேன் போல அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் மோட்டோ ரொம்ப சந்தோஷமா அவங்கள பிளேஸ்ல உட்காந்துட்டு அந்த குக்கீஸை பார்த்துக்கிட்டே இருக்காங்களா. ஒஷிமா வந்துட்டு, ஏய் எனக்கும் ஒண்ணு கொடு அப்படின்னு கேக்குறதுக்கு, இல்ல நான் தரமாட்டேன்னு சொல்றாங்க. ஒஷிமாவும், ஒண்ணு கொடுடான்னு கேட்ட உடனே, இந்த சாக்லேட் வேணா நான் தரேன், இந்த குக்கீஸ் நான் தரமாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைத்தனமா. இது காமெடியா இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்களா. அப்போ ஓசோ கேக்குறாங்க, என்னாச்சு எதுக்காக நர்வஸா இருக்குன்னு. ஹீரோயினும், ஃபர்ஸ்ட் டைம் நான் பிசினஸ் ட்ரிப்புக்கு போக போறேன், அதுவும் என்னோட தலைமையில போறேன், சோ எல்லாத்தையுமே நான் பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவேனா அப்படின்றத எனக்கு பயமா இருக்குன்னு. அதுக்கு ஓசோவும், கண்டிப்பா நீ பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவ பாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும், ஆமா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேக்கப் நீ போட்டு வந்த மாதிரி இருக்கே ஏன்னு கேக்குறதுக்கு, இன்னைக்கு ஈவினிங் நானும் ஒஷிமாவும் சேர்ந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்க போறோம், சோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எக்ஸைட்டடா இருக்கேன். நடக்கட்டும் அப்படின்னு ஹீரோயின் கிண்டல் பண்ணிட்டு வராங்க. இப்ப ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வரும்போது ஓசோ கேக்குறாங்க, ஆமா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது ப்ரோக்ரஸ் இருக்கா, நீ ஹீரோ கிட்ட பேசிட்டியான்னு. ஹீரோயினும், இங்க தள்ளி வா நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு தள்ளி கூட்டிட்டு போயிட்டு, அவன்கிட்ட நான் என்னத்த பேசுறது அப்படின்றது எனக்கு தெரியல, ஆக்சுவலி அவன் என்ன ஒரு எம்ப்ளாயியா மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கான், அப்படிதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன்னு. ஆனா ஓசோவும், உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, நீங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு நடந்திருக்கீங்க, அவன் உனக்கு சிக்னல் கொடுத்திருக்கான், சோ நீ அவன் கிட்ட உனக்கு அவன் மேல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸையாவது கன்ஃபர்ஸ் பண்ணிடு, அதுக்கு அப்புறமா நடக்கிறத அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்றதுக்கு ஹீரோயினும், இல்ல வேண்டாம் நான் ஒரேடியா இதை கிவ் அப் பண்ணிடுறேன், எனக்கு இப்ப வேலையில ஃபோக்கஸ் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு வேலையில ஃபோக்கஸ் பண்ண முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோ இட்டாமி கிட்ட போயிட்டு, நீங்க கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு கேட்க, இட்டாமியும், ஆமா ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிருக்கா, அவ வரதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஹீரோவும், சரி வேலையை நல்லபடியா பாத்துக்கோ, டேக் கேர் பண்ணி பாத்துக்கோன்னு. உடனே இட்டாமியும், எதை டேக் கேர் பண்ணி பாத்துக்கணும், வேலையா இல்லனா ஹீரோயினையா, எதை நீங்க கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு, ரெண்டையும் தான் அப்படின்றாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க.
கிளம்பலாமா இட்டாமி அப்படின்னு கேட்க இட்டாமியும் ஓகே அப்படின்னு பேக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா மோட்டோ மீட்டிங் ரூம்ல எல்லாருக்கும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்களா. அப்ப ஆர்யா உள்ள போறாங்க. ஏய் உன்னோட டைய நீ ஒழுங்கா போடல பாருன்னு மோட்டோவும் எது எனக்கு ஒழுங்கா தெரியலையே அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஆர்யாவே போயிட்டு டைய போட்டு கொடுக்குறாங்களா. மோட்டோக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்றதுக்கு தேங்க்யூ சொல்றாங்க. ஆர்யாவும் டே இதுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணுமாடான்னு கேட்க மோட்டோவும் தேங்க்யூ 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 அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்யாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. ஹீரோயினும் இட்டாமியும் இப்ப எங்க போயிருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, என்னென்ன பேசிப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் இருந்த எம்டி சீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸும் இவன் இன்னைக்கு எதுக்காக முறைச்சிட்டே இருக்கான், உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்க ஹீரோ ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. எம்ப்ளாயிஸ் எல்லாரும் இவன் சும்மாவே எல்லாரையும் முறைப்பான், இன்னைக்கு ஓவரா முறைக்கிறானே, இவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அதனால காஃபி குடிக்கிறதுக்காக போய் உட்கார்ந்துருக்காங்க. சோகமா இருக்காங்களா. அங்க ஆர்யா வராங்க. என்னடா ஆச்சு, மூஞ்ச இப்படி தொங்க போட்டுட்டு இருக்க, என்ன ஹீரோயினோட விஷயமா அப்படின்னு கேட்க ஹீரோவும் தயவு செஞ்சு அதை பத்தி பேசுறத நிறுத்துறியான்னு ஆர்யா கேக்குறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படின்றதுக்காக அதுல இருந்து நீ வெளியிலே வர மாட்டியா, திரும்ப ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகவே மாட்டியான்னு கேக்குறதுக்கு ஹீரோ எந்த பதிலுமே சொல்லலையா. ஆர்யா சொல்றாங்க உன்னோட மனசை நீ ஓப்பனா பண்ணணும், தப்பு பண்றது மனுஷனோட இயல்புதான், நீ ஒன்னும் கடவுள் கிடையாது, அதனால லவ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்றதுக்கான தைரியம் உனக்கு இருக்கணும். அதுக்காக ஒரு தடவை பிரேக்கப் ஆயிடுச்சு அதனால நான் திரும்ப திரும்ப பிரேக்கப் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு பயந்து லவ்வே பண்ண மாட்டேன்னு இருக்கிறதெல்லாம் என்னடா லைஃப், தயவு செஞ்சு கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகு, உன்னோட மனசுல என்ன இருக்கோ அதை ஹீரோயின் கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒஷிமா வந்துட்டு ஏய் ஆர்யா என்னோட ஜூனியர் உன்கிட்ட ஏதோ டிசைன் பத்தி பேசணுமா, நீ கிளம்பு அப்படின்றாங்க. ஆர்யாவும் சரி சரி ஒரு நிமிஷம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ஒஷிமா ஹீரோவை பார்த்து ஏய் ஹீரோ அப்படின்னு கை காமிக்கிறாங்க. ஹீரோ எதுவுமே சொல்லல. ஏன் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஹீரோ. அப்ப ஆர்யாவும் ஏய் ஒஷிமா இன்னைக்கு ஈவினிங் நம்ம ரெண்டு பேரும் குடிக்கிறதுக்கு ஏதாவது வெளியில போலாமான்னு கேட்க ஒஷிமாவும் இல்ல இல்ல என்னால முடியாது, என்னோட ஜூனியர் கூட சேர்ந்து நான் கொஞ்சம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போறேன்னு. ஓ அப்படியா, எந்த ஜூனியர் அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்பவே ஒரு மாதிரியா இருந்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஓசு ஜிம் ட்ரெஸ் வாங்கியாச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒஷிமா கூட இருந்துட்டு இருக்காங்களா. ஏய் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒஷிமாவும் இது உனக்கு ரொம்பவே சூட் ஆகும்னு. அப்போ இவங்க ஆர்டர் பண்ண ஒரு டோஃபு வருதா, அதை பார்த்துட்டு ஏய் சூப்பரா இருக்க போகுது நீயும் சாப்பிடு அப்படின்னு ஒஷிமா கிட்ட கொடுக்குறாங்களா. ஒஷிமாவும் இல்ல இல்ல நான் டயட்ல இருக்கேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓசுவும் சரி ஓகே அப்படின்னு விட்டுடுறாங்களா. ஆனா ஒஷிமா அந்த டோஃபுவையே கண்ணு அசைக்காம பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட வாயெல்லாம் சாப்பிடுறதுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. அத ஓசு கவனிச்சிடுறாங்க. ஒரு நாள் நீங்க ஸ்வீட் சாப்பிட்டா ஒரு டயட்டும் பாதிக்கப்படாது, அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு என் கூட சேர்ந்து இந்த கேக்கை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒஷிமாவும் நிஜமாவா அப்படின்னு கேட்க ஓசுவும் ஆமான்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்த்து கேக்கை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஆஃபீஸ்ல நைட்டு வரைக்கும் மோட்டோ உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த குக்கீஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கு. அதனால அந்த குக்கீஸை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே ஆர்யாவுக்கு மெசேஜ் பண்றாங்க. அந்த பக்கம் ஆர்யா மெசேஜ் எடுத்து பார்க்க போகும்போது அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஆர்யாவை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆர்யாவும் டேய் உன்னோட ஸ்மோக்கிங் ஹேபிட்டை எப்படா நிறுத்த போற, எனக்கு அது பிடிக்கவே இல்லை ஸ்மெல் வருதுன்னு. அதுக்கு அவனும் நீ குளிச்சியா அப்படின்னு கேட்க ஆர்யாவும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ வேற ஒருத்தி இருக்கான்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவன் பதில் சொல்லவே இல்லை. சோ ஆர்யாவோட பாய் ஃப்ரெண்ட் ஆர்யாவை சீட் பண்றான் அப்படின்னு ஆர்யாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்பதான் மோட்டோ அனுப்பின மெசேஜை காமிக்கிறாங்க. நீ எனக்கு கொடுத்த குக்கீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தேங்க்யூ 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 அப்படின்னு மறுபடியும் தேங்க்யூ மெசேஜ் தான் அனுப்பியிருப்பாங்க. இந்த பக்கம் இட்டாமி ஹீரோயின் ரெண்டு பேருமே ப்ராஜெக்ட் சூப்பரா முடிச்சிட்டாங்க. ஸோ கிளைண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஹாப்பியா கிளம்பி போறாங்களா. இட்டாமியும் நம்ம இப்பவே கிளம்பலாமா இல்லைன்னா ஹோட்டலுக்கு போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் மயங்கி விழுந்துட்டாங்க வயித்தை பிடிச்சிட்டு. சோ இட்டாமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தலைக்கு ப்ளோயிங் மிஷின் போட்டுட்டு இருக்காங்களா. அப்போ போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. ஹீரோ எடுக்கிற மாதிரியே தெரியல. ஆனா கீரா எடு எடு அப்படின்னு கத்துறாங்க. உடனே ஹீரோவும் இவன் வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை எடுத்துட்டு என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா இட்டாமி அப்படின்னு கேட்க இட்டாமி ஹீரோயின் மயக்க போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொன்னோடனே அடிச்சு பிறண்டு ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறாங்க. ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க இட்டாமியும் நீங்க நிஜமாவே இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோவும் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு. உடனே இட்டாமியும் அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா, இப்ப ஐவி போட்டிருக்காங்க, 2 மணி நேரம் ஐவி ஓடும், அதுக்கப்புறமா அவ வெளியில வந்துருவா, வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஹீரோவுக்கு அப்பதான் மூச்சே வருது.
இட்டாமியும் நீங்க அவளை பாக்குறதுக்காக இவ்ளோ தூரம் ஓடி வந்தீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோவும் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இட்டாமி ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறாங்களா. ஹீரோவும் சரி சரி இன்னும் பேமெண்ட்ஸ் எல்லாம் பாக்கி இருக்கும்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வேலை செஞ்சதுனால ரொம்பவே சோர்வா இருப்ப, நீ ஹோட்டலுக்கு போய் ரெஸ்ட் எடு, இங்க இருந்து நான் வேற எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்னு. இட்டாமியும் அப்படின்னா நீங்க ஹீரோயினை நிஜமாவே லவ் பண்றீங்களா, உங்களுக்கு அவ மேல ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு. ஹீரோவும் என்னடா இப்ப பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நான் அவளோட பாஸ்னு இட்டாமி சொல்றாங்க. எந்த ஒரு பாஸுமே நடுராத்திரி அவங்களோட எம்ப்ளாயிய ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்காக 2 மணி நேரம் கார் ஓட்டிட்டு வரமாட்டாங்கன்னு சொல்ல ஹீரோ பதிலே சொல்லாம நின்னுட்டு இருக்காங்க. இட்டாமியும் நான் ஹோட்டலுக்கு போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. ஹீரோவும் நல்லது, நீ இன்னைக்கு நல்ல வேலை பண்ண அப்படின்னு இட்டாமி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இட்டாமி போறதுக்கு முன்னாடி ஹீரோவை திரும்பி பார்த்துட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வராங்களா. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஹீரோவும் இட்டாமி எனக்கு கால் பண்ணா, அதனாலதான் நான் இங்க வந்தேன், இப்போ நீ நல்லா தானே இருக்கன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் ஆமா இப்ப நான் நல்லா தான் இருக்கேன், ஆமா இட்டாமி எங்க அப்படின்னு கேட்க நான் அவனை ஹோட்டலுக்கு திரும்ப போக சொல்லிட்டேன், நீ இந்த ஒரு பேக் மட்டும் தான் கொண்டு வந்திருந்தியா அவ்வளவுதானா அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்றாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு பேக் கையில எடுத்துக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோ ஒரு நிமிஷம் நீங்க இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் இது என்ன கொஸ்டின், எனக்கு உன் மேல அக்கறையா இருக்குது, அதனாலதான் நான் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம இந்த வேலையை நீ பண்ணணும் அப்படின்னு புஷ் பண்ணதே நான் தான், அதனால ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கணும்னு. ஹீரோயினும் ஒருவேளை நீங்க பாஸா தான் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க, நீங்க எனக்கு மிஸ்டர் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா நீங்க என்னோட கையை பிடிக்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணும் போது என் கண்ணை பார்த்து பேசும்போது எப்பவுமே நீங்க என்ன லவ் பண்றீங்களோ உங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தப்பு தப்பா தோண ஆரம்பிக்குது, நீங்க நீங்க எனக்கு அது எப்படி சொல்றதுனே தெரியல, உங்களோட ஆக்ஷன் ஒண்ணுமே எனக்கு உங்க மேல இருக்கக்கூடிய லவ் ஜாஸ்தி தான் பண்ணிட்டு இருக்கு, தயவு செஞ்சு அதனால தயவு செஞ்சு இதோட உங்களோட கவலை எல்லாத்தையுமே விட்டுடுங்க, என்ன நீங்க டேக் கேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியலையா. ஹீரோயினும் எதுக்காக என்ன இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக என்ன இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ ஏன்னா என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டே அழுதுட்டு சொல்றாங்க. என்னால உன்னை விட்டு போக முடியாது ஹீரோயின், என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு. ஸோ 2 பேருமே ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே ஒருத்தர் பார்த்துப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ கையை கொடுத்து என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோயினும் கையை கொடுத்துட்டு 2 பேருமே ரொம்ப ஜாலியா வீட்டுக்கு போறாங்க. ஆனா என்ன இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பத்தி இன்னும் இவங்க கிளியரா பேசிக்கல. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில லிஃப்ட்டுக்குள்ளாடி நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஓசு 2 பேருமே உள்ள போகும்போது ஓசு வேணும்னே நம்ம ஹீரோயினை ஹீரோ பக்கத்துல தள்ளி விடுறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாங்க இன்னைக்கு ஒரு நாள் கூட நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்னு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் இப்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இனியொரு விஷயம் எனக்கு ஒன்னு பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தானே ஹீரோக்கு வெக்கமா வருது. அதனால ஹீரோவும் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மீட்டிங் இருக்குல்ல அது நான் உன்னை நம்பிதான் இருக்கேன்னு. ஹீரோயினும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இப்ப வெளியில போகும்போது ஓசோ ஹீரோயினை பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க 2 பேருமே ஓவரா ஷோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. ஹீரோயினும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க ஓசோவும் என்ன பண்ணியா நீயும் அவனும் ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா கட்டி பிடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறமா என்ன இனி கன்ஃபர்ஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்க ஹீரோயினும் என்ன டீஸ் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஓசோ சொல்றாங்க லவ் அப்படின்றது நம்மளோட லைஃப்ல கலர்ஸ ஆட் பண்ணும். சோ லவ் என்னைக்குமே நீ செரிஷ் பண்ண கத்துக்கோ, சீக்கிரமாவே உன்னோட லவ் அவங்கிட்ட சொல்லிடு, 2 பேருமே கிளியரா ஐ லவ் அப்படின்னு சொல்லி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்கன்னு. ஹீரோயினும் இத பத்தி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் இட்டாமி ஹீரோ கிட்ட போயிட்டு நல்ல வேளை ஹீரோயின் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டா அப்படின்றாங்களா. ஹீரோவும் என்ன உனக்கு அதுல என்ன அப்படின்னு கேட்க இட்டாமியும் நீங்க இன்னைக்கு பாக்குறதுக்கே ரொம்ப வெளிப்படையா இருக்கீங்க, நீங்க அவளை கச்சக்கண்டு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க, அதை நானும் தான் பாத்துட்டு இருக்கேன்னு. ஹீரோக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அதனால ஹாஸ்பிட்டல்ல நீ அவளுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கு இட்டாமியும் ஒருவேளை அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினுக்கு பதில் எனக்கு வயிறு வலி வந்து நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் அப்படின்னா நீங்க இப்ப ஹீரோயினுக்காக ஓடி வந்த மாதிரி தான் எனக்காக ஓடி வந்திருப்பீங்களா அப்படின்னு பக்கத்துல போய் கேக்குறானா. ஹீரோவும் நான் எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு கேட்க இட்டாமியும் பாத்தீங்களா எனக்குன்னா வரமாட்டேன்னு சொல்றீங்க, சோ நீங்க ஹீரோயினை வெறும் ஒரு எம்ப்ளாயியாவோ அசிஸ்டண்டாவோ பார்க்கல, வேற ஏதோ ஒன்னு இருக்கு அப்படிதானே, சரி நான் உங்களை பாத்துக்கிட்டே தான் இருக்க போறேன், பாய் பாய் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவுக்கு இந்த இட்டாமி இருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்கு. இட்டாமி இப்ப அவங்க ஃப்ரெண்ட போய் பாக்குறாங்களா. ஆனா இட்டாமி
இட்டாமியோட பேசே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு எனக்கு மட்டும் ஏண்டா ஒரு இளவரசன் எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே தாங்கி பிடிக்கிறதுக்கு வர மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா இட்டாமிக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்றது இப்பதான் கிளியரா தெரியுது. சோ இட்டாமி பின்னாடி சுத்திட்டு இருந்தது ஹீரோயின் பின்னாடி கிடையாது, ஹீரோ பின்னாடி. ஆனா அதை ஹீரோ புரிஞ்சுக்கல. அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க அதான் நான் உன் கூட இருக்கேன்லான்னு. இட்டாமியும் நீ ஏன் டைப் எல்லாம் கிடையாது போடா அப்படின்னு சொல்றாங்களா. நான் உன் டைப் கிடையாது, ஆனா உன்னோட ஃப்ரெண்டு, வா சாப்பிட போலாம் அப்படின்னு 2 பேருமே சாப்பிடுறதுக்காக போறாங்க. இந்த பக்கம் மோட்டோ, ஹீரோயின், ஓசு 3 பேருமே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ மோட்டோ ஹீரோயின் கிட்ட இது வரைக்கும் நீ ஆரியாக்கு கீழே வேலை பார்த்திருக்கே அப்படின்னு கேட்க ஹீரோயினும் இல்ல ஆனா ஒரு தடவை அவங்களுக்கு அசிஸ்டன்ட் ஒர்க் மட்டும் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ஓசு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து லவ்வர்ஸ் ஆயிட்டாங்க. இனி எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்ல ரொமான்ஸ் தான் இருக்கும். நேத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல வெறும் ஹக் மட்டுமா பண்ணிருப்பாங்க, கிஸ்ஸும் பண்ணிருப்பாங்க அப்படின்னு 2 பேரையுமே மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்களா. அதே நேரத்துல அதே கேண்டீன்ல ஒஷிமாவும் இருந்திருப்பாங்க. சோ ஒஷிமா திரும்பி பார்க்கும்போது ஓசு ஹீரோவை கண்ணசைக்காம பார்த்துட்டு இருக்க கூடியதை கவனிக்கிறாங்க. அப்படின்னா ஓசு ஹீரோவை லவ் பண்றாங்களோ அப்படின்னு தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால ஹீரோ கூட சேர்ந்து ஹாட் பாத்துக்கு போகும்போது ஐயோ எதுக்காக ஓசு இவனை போய் லவ் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாங்களா. அப்பதான் புரியுது ஒஷிமாவுக்கு ஓசுவை பிடிச்சிருக்குன்னு. சோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வெளியில போய் உட்கார்றாங்க. நம்ம ஹீரோவுமே பின்னாடி போறாங்களா. சரி இதுக்கப்புறமா உனக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு கேக்குறதுக்கு ஒஷிமாவும் ஆமா நான் சாப்பிடுறதுக்காக வெளியில போக போறேன்னு. ஹீரோவும் நீ தான் டயட்ல இருப்பியே இப்போ என்ன சாப்பிடுறதுக்காக போறேன்னு சொல்றேன்னு. அதுக்கு ஒஷிமாவும் இப்ப நான் ஒரு பொண்ணுக்கு ஜிம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன், அந்த பொண்ணு எனக்கு ஸ்வீட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா, எனக்கும் ஆசையா இருக்குல்ல, அதனால அந்த ஆசையை நான் கண்ட்ரோல் பண்றது கிடையாது, இப்ப நல்லா சாப்பிடுவேன்னு ஹீரோவும் ஓ அப்படியே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஒஷிமாவும் இதான் சான்ஸ் அப்படின்னு. அந்த பொண்ணோட நேம் ஓசு, நான் வேணா அவளை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்கவா, அவளுக்கு ஒன்னு பிடிக்கும் அப்படின்னு. ஹீரோவும் ஏண்டா திடீர்னு ஒரு பொண்ணை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க ட்ரை பண்ற அப்படின்னு கேக்குறதுக்கு ஒஷிமாவும் அந்த பொண்ணு ரொம்ப போல்டான பொண்ணு, அவளுக்கு என்ன தோணுதோ அத பயப்படாம தைரியமா வெளியில சொல்லுவா, நீ அவளை பார்த்த அப்படின்னா உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு. அதுக்கு ஹீரோவும் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஒஷிமாவும் ஏண்டா அப்படி சொல்ற, உனக்கு ஒருவேளை ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்க ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இன்னும் இல்ல அப்படின்றாங்களா. ஒஷிமாவுக்கு ஷாக் ஆகுது, இன்னும் இல்ல அப்படின்னா ஆல்ரெடி உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படிதானே அப்படின்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு யாரு ஸ்பெஷலா நம்மளோட ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாளா, நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பாக்குறாளான்னு கேக்குறதுக்கு ஹீரோ ஆமான்னு சொல்லிடுறாங்க. யாரான்னு கேட்க ஹீரோ சொல்ல முடியாது போடா அப்படின்னு எழுந்திரிச்சு போயிடுறாங்களா. ஒஷிமாவுக்கு அட பாவி அப்படின்னு இருக்கு. இந்த பக்கம் ஓசு கையில வச்சு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப மோட்டோ போறாங்க, எப்ப பார்த்தாலும் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கியே அப்படின்னு கேட்க ஆமா ஒஷிமா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஆனா என்ன ஒஷிமா என்ன ரொம்ப அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது, நான் இன்னைக்கு அவங்கள டின்னருக்கு இன்வைட் பண்ணேன், ஆனா அவங்க எனக்கு அனுப்பியிருக்க ரிப்ளை பாரு, இல்ல நான் இன்னைக்கு பிஸியா இருக்கேன் அதனால வரல அப்படின்னு. எனக்கு என்னமோ அவர் என்ன அவாய்ட் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகுது, உனக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி மோட்டோக்கு தெரியும், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அப்போ ஓசுவும் ஆமா உனக்கு இங்க வேலையே இன்னைக்கு கிடையாது, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு நான் ஆர்யாவை பார்த்து பேசுறதுக்காக வந்தேன்னு. ஆர்யாவை பாக்குறதுக்காகவா, நீ வர வர ஆர்யா பின்னாடியும் சுத்திட்டு இருக்கடா, என்ன விஷயம் என்ன மேட்ரு சொல்லு சொல்லு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறதுக்கு மோட்டோ ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல அங்க ஆர்யா வந்துட்டாங்களா, அதனால ஓசு அவங்களோட வேலையை பாக்குறதுக்காக போயிடுறாங்க. ஆர்யாவும் ஏதாவது வேலை இருக்கான்னு கேக்குறதுக்கு இல்ல லஞ்ச் சாப்பிடுறதுக்காக உங்களை இன்வைட் பண்ணலாம் நினைச்சேன்னு. அதுக்கு ஆர்யா சொல்றாங்க இல்ல நீங்களே போயிட்டு லஞ்ச் சாப்பிடுங்க, ஏன்னா நான் ஒஷிமா கூட ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன்னு. ஓசு மோட்டோ 2 பேருக்குமே சமஷாக்கு, என்ன இவங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிட போனாங்களான்னு. முக்கியமா ஓசுவுக்கு ஒஷிமா இவ கூட சாப்பிட போனாளா, அப்புறம் ஏன் என்ன அவாய்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மோட்டோ உடனே ஆர்யா பக்கத்துல போயிட்டு இனி ஒரு தடவை நீங்க சேர்ந்து வெளியில போனீங்கன்னா என்னையும் கூட்டிட்டு போங்க, நானும் சேர்ந்து சாப்பிட வரேன்னு ஆர்யாவும் கண்டிப்பான்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அவங்களோட டேபிள்ல உட்கார்ந்து அழுதுட்டே இருக்காங்களா. இட்டாமி பக்கத்துல இருந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஒன்னும் இல்லையா அப்புறம் எதுக்காக அழுறன்னு கேக்குறதுக்கு என் கண்ணுக்குள்ள ஐலாஷஸ் போயிடுச்சு, அது உறுத்திக்கிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. இட்டாமியும் சரி நான் அதை எடுத்து விடுறேன் காமி அப்படின்னு காமிக்க சொல்றாங்களா. அந்த நேரத்துல அங்க ஹீரோ வந்துட்டாங்க. இட்டாமியோட கையை பிடிச்சிட்டு எதுவுமே சொல்லாம முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இட்டாமியும் என்ன சார் அப்படின்னு கேட்க ஹீரோவும் நேத்திக்கு நீ நல்லா வேலை பார்த்த, அதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லதான் வந்தேன் அப்படின்னு இட்டாமியோட கையை ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஹீரோயினை தரன்னு அங்க இருந்து மீட்டிங் ரூமுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. இட்டாமியும் இவருக்கு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களா. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன ஆச்சு, எதுக்காக என்ன இந்த மாதிரி ரொம்ப இழுத்துட்டே வர, என்ன விஷயம் சொல்லு, ஏதாவது கோவமா இருக்கே அப்படின்னு கேட்க ஹீரோவுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. ஹீரோயின் கிட்ட எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் எது பிடிக்கலன்னு. ஹீரோவும் அவன் உன்னோட கண்ணை பார்க்க வந்தான்ல, அவன் உன்னோட கையை டச் பண்ணான்ல, அது எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு, ஆனா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு அப்படின்றாங்களா. ஆனா நாங்க தப்பா எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் எனக்கு தெரியும்
ஆனா நம்ம ரெண்டு பேரும் இன்னும் ஒழுங்கா பேசவே இல்லை. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் நிறைய பேசணும், ஆல்கஹால் குடிக்காம கான்ஷியஸா நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றாங்க. ஹீரோயினும் எங்க வச்சு பேசலாம் கேக்குறதுக்கு, நான் நல்லா டின்னர் சமைப்பேன், நீ வேணா என்னோட வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்டுட்டு, இல்ல உனக்கு வேண்டானா பரவாயில்ல அப்படின்றாங்க. அதுக்குள்ளாடி ஹீரோயினும் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இவங்க ஜாலியா பக்கத்துல நெருக்கமா போக போறாங்க. அதுக்குள்ளாடி 2 எம்ப்ளாயிஸ் வந்துட்டாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி போயிட்டு, ஒரு ஆள் என்னமோ டீ குடிக்க வந்த மாதிரியும் ஒரு ஆள் சும்மா நிக்கிற மாதிரியும் போஸ் கொடுத்துட்டு செம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மோட்டோ ஆர்யா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல தான் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஆர்யா மோட்டோ கிட்ட, இன்னைக்கு நீ எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ண, உன்னோட ஒர்க் எல்லாத்தையும் நான் அப்ரிஷியேட் பண்றேன்னு. மோட்டோ சரி அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு டின்னர் சாப்பிட போலாமான்னு கேட்க, ஆர்யா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி போலாமே, ஏன் போக கூடாது அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடுறதுக்காக கிளம்ப போறாங்க. அப்போ மழை பெய்யுது. உடனே ஒரு இடத்துல ஒதுங்குறாங்க. மோட்டோ என்கிட்ட கொடை இருக்கு அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு குட்டி கொடையில ஓடி போறாங்க. இருந்தாலும் மழை ரொம்ப வேகமா பெஞ்சதுனால ஒரு இடத்துல ஒதுங்கி நிக்கிறாங்க. அப்ப ஆர்யா மோட்டோவை பார்த்துட்டு, உன்னோட மேல நல்லா நனைஞ்சிருக்கு, பக்கத்துலதான் என்னோட வீடு இருக்கு, வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தலையெல்லாம் தொடச்சிட்டு போயா, இல்லன்னா உனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும்னு. மோட்டோவும் ஓகே சொல்றாங்க. சோ ஆர்யா வீட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சு. கோட்டை கழுத்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு கலத்தி வாங்கிக்கிறாங்க. அங்கதான் ரெஸ்ட் ரூம் இருக்கு, போயிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கோ அப்படின்னு ரெஸ்ட் ரூம்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. மோட்டோக்கு பாவம் என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. இந்த பக்கம் ஆர்யா கோட்டை கொண்டு வந்து ஹேங்கர்ல போட்டுட்டு, நான் அவனை பயமுறுத்திட்டேனா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்காக குக் பண்ணிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, நீ முன்னாடி இருந்தே சமைப்பியா, நீ தனியா தான் இந்த வீட்டுல இருக்கியான்னு. ஹீரோவும், என்னோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா நான் தனியா தான் இருக்கேன். ஆக்சுவலி என்னோட அம்மா ரொம்பவே நல்லா சமைப்பாங்க, அவங்களோட சமையல சாப்பிட்டு பழகினதுனால என்னால வேற யாரோட சமையலுமே சாப்பிட முடியாது, அதனாலதான் நானே சமைச்சு பழகிட்டேன். ஆனா என்ன ஒரு வருத்தமான விஷயம், நான் சமைக்கிற சாப்பாடை நான் மட்டும் தான் சாப்பிடணும், யாருக்குமே ஷேர் பண்ண முடியாத அளவுல தான் இருந்துட்டு இருக்குன்னு. ஹீரோயின், நானும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹெல்ப் பண்றதுக்காக போறாங்க. அப்பதான் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வயசு 30 தாண்டி போயிடுச்சு, உன்னோட வயசு இப்பதான் 25க்கு மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒன்னு பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப நர்வஸா இருக்கும், அதோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு உள்ளாடியே எனக்கு ஒன்னு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம ரெண்டு பேருமே ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறோம். எனக்கு ஒருவேளை ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு உன்கிட்ட வந்து சொல்லும் போது நீ அக்செப்ட் பண்ணலனா என்ன ஆகும்? ஒருவேளை அக்செப்ட் பண்ணிட்ட அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல வேலை பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஒருவேளை வேற யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பேசுவாங்க? நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல வேலை பார்க்க முடியுமா? நீ ரொம்ப நல்லா வேலை பார்க்குற, என்னால அது கெட்டு போகுமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் யோசிச்சேன், அதனாலதான் உன்னை விட்டு நான் விலகியே இருந்தேன்னு. ஹீரோயினுக்கு கண்ணீர் வருது. இவன் பிரேக்கப் பண்றதுக்காக தான் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான், இவன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் செட் ஆகாதுன்னு சொல்ல வரான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ சொல்றாங்க, இந்த வயசுல உனக்கு என்ன பார்த்தா அட்ராக்ட் ஆயிருக்கு, ஆனா நீ இன்னும் நிறைய பேரை பாப்பா, உனக்கு வேற நிறைய பேரை பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, உன்னோட லைஃப்ல இன்னும் நீ நிறைய விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு. ஹீரோயினுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அழுறாங்களா. அப்பதான் ஹீரோ ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இப்படிதான் என் மனசுக்குள்ள நானே நிறைய ரீசன்ஸ் சொல்லி உன்கிட்ட இருந்து விலகி நின்னுட்டு இருந்தேன், ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது ஹீரோயின். இன்னைக்கு இட்டாமி உன்னை தொட்டானே, உன்னோட கண்ணில் இருக்க ஐலாஷை தான் எடுக்க வந்தான், ஆனா எனக்கு அது ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுச்சு, என்னால உன்னை யாரும் தொடுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஐ லவ் யூ ஹீரோயின், நான் உன்னை லவ் பண்றேன்னு. ஹீரோயினுக்கு சந்தோஷத்துல கண்ணீர் மழமழன்னு வடிய ஆரம்பிச்சிருச்சு. நானும் உன்னை லவ் பண்றேன் ஹீரோ அப்படின்றாங்க. சோ ரெண்டு பேருமே ஐ லவ் யூ சொல்லி அவங்களோட லவ்வ ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, இதுக்கு அப்புறமா உன்னோட சமையலை எனக்கும் நீ ஷேர் பண்ணுவியான்னு. ஹீரோவும் கண்டிப்பா ஷேர் பண்றேன்னு சொல்லி ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் இட்டாமி கிட்ட ஆர்யாவும் மழை நிக்கிறது வரைக்கும் நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. இட்டாமியும் ஓகே சொல்லிட்டு இருக்கும்போது ஆர்யாவுக்கு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன், உன்னோட வீட்டுக்கு வரவான்னு. அதுக்கு ஆர்யா ரிப்ளை பண்றதுக்கு முன்னாடி மோட்டோ பக்கத்துல வரானா, அதனால ஆர்யாவும் நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் உனக்காக ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்குள்ள போயிட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு இல்ல நீ வர வேண்டாம் அப்படின்னு ரிப்ளை போட்டுடுறாங்க. இப்போ ட்ரிங்க்ஸ் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு என்னோட வீடு ரொம்ப குட்டியா தான் இருக்கு அப்படின்னு ஆர்யா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது மோட்டோ அங்க இருக்கக்கூடிய சிகரெட் பாக்ஸை பாக்குறாங்க. ஆக்சுவலி ஆர்யா ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஸ்மோக் பண்ணுவாங்க. ஆர்யாவுக்கு ஸ்மோக்கிங் சுத்தமா பிடிக்காது. ஆனா அதை பாக்குற மோட்டோ தன்னை தப்பா நினைச்சிருவானோ அப்படின்னு பயந்து டக்குன்னு அந்த ஸ்மோக்கர்ஸை எடுத்து மாத்துறதுக்காக போறாங்க. கை நடுக்கத்துல அது கீழே விழுந்துடுச்சு. அப்ப மோட்டோவும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பக்கத்துல போயிட்டு ஹெல்ப் பண்றதுக்காக போறாங்களா. ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்காங்க. அந்த ஒரு எமோஷன்ல ரெண்டு பேருமே கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிடுறாங்க. ஆனா டக்குன்னு மோட்டோ என்ன நினைச்சானோ தெரியாது, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்களா. ஆர்யாவுக்கு ஐயோ ஒரு சின்ன பையன்டி, அவன் உன்னோட சின்ன பையன், எதுக்கு நீ இப்படி பண்ண அப்படின்னு அவங்களே அவங்க திட்டிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில வராங்க. ஹீரோ ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, என்னால நம்பவே முடியலன்னு. ஹீரோவும் நம்ப முடியலையா, அப்ப நீ நம்புற மாதிரி நான் ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்னு கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ
ஹீரோயினும் இன்னும் என்னால நம்ப முடியலன்னு ஹீரோவும் அப்படியே இரு அப்படின்னு இன்னும் பலமா கிஸ் பண்றாங்க. இன்னைக்கு காலையில மீட்டிங்காக கிளம்புறாங்களா? அப்ப ஹீரோ சொல்றாங்க, மத்தியானம் மீட்டிங்க்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சிரு, நம்ம சீக்கிரமாவே கிளம்புனதுனால டாக்ஸி நான் புக் பண்ண மறந்துட்டேன், இப்ப டாக்ஸி புக் பண்ணணும், அதையும் நீ பாத்துருவியான்னு. உடனே நம்ம ஹீரோயினும் உன் கூட வரது எனக்கு ஒரு டேட்டிங் மாதிரி இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு டாக்ஸி புக் பண்ண போறேன் அப்படின்னு டாக்ஸி புக் பண்றதுக்காக ஓடி போறாங்களா? ஹீரோவுக்கு அதை பார்த்த உடனே என்ன இவ இந்த டைம்ல கூட ஃப்ளர்ட் பண்றா அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு ஹீரோயின் கூட கிளம்பி போறாங்க. இப்போ ஒர்க் எல்லாமே முடிஞ்சு ஆபீஸ்க்கு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் இனி ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நோட் பண்றாங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு சொல்ல, நீயே கொடுத்துடுறியான்னு ஹீரோ சிரிச்சுட்டே ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்களா? ஹீரோயினுக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு. சோ அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்க போயிடுறாங்க. இத ஓசு நோட் பண்றா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பரவாயில்லையே, ஹீரோ ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா என்ன, தன்னோட லவ் லைஃப் தான் ஒரு முன்னேற்றம் கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப சோகமா கேன்டீன்ல இருந்துட்டு இருக்கும்போது ஒஷிமா அங்க வராங்க. என்னாச்சு, நான் உன் கூட உட்கார்ந்து சாப்பிடலாமான்னு கேட்க ஓசுவும் கண்டிப்பா உட்காரு அப்படின்னு உட்கார சொல்றாங்க. ஒஷிமா உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஓசுவை பார்த்துட்டு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, உன்னோட பேசியா ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்க ஓசு இல்ல இல்ல நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், ஏன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு லவ் சக்சஸ் ஆயிடுச்சு, அது டபுள் சைடு லவ் ஆயிடுச்சு தெரியுமா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு ஒஷிமாவும் ஓ ஓகே அப்படின்றாங்க. ஓசுவும் ஆனா என்ன, என்னோட லைஃப் தான். ஓசுவும் ஆனா என்ன, எனக்கும் அதே மாதிரி ஒரு லவ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்களா? அடுத்த செகண்டே ஒஷிமா சாரி சொல்றாங்க. ஏன்னு கேக்குறதுக்கு, ஏன்னா உன்னோட லவ் சக்சஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல, நீ ஹீரோ தானே லவ் பண்ற அப்படின்னு கேட்க ஓசுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. யார் சொன்னா நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு, எனக்கு ஒன்னும் அவன் மேல எந்த ஒரு கிரஷுமே கிடையாது, எனக்கு யார் மேல கிரஷ் இருக்கு தெரியுமா, அது நான் எப்படி சொல்றேன், எனக்கு யார் மேல கிரஷ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா, ஓ மேலதான்டா அப்படின்றாங்களா? ஒஷிமாவுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஓசு கேக்குறாங்க, அதனால நான் இப்போ கன்ஃபஸ் பண்ணிட்டேன்ல, சோ நம்ம ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா ரிலேஷன்ஷிப் குள்ள போலாமா அப்படின்னு கேட்டோடனே ஒஷிமாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கூட அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. வெளியில போனதுக்கு அப்புறமா ஒஷிமா யோசிக்கிறாங்க, ஏன் மேலேயே எனக்கு நம்பிக்கை கிடையாது, அப்புறம் எப்படி நான் ஒரு பொண்ணை நல்லபடியா ரொமான்டிக் ஃபீலிங்ல பார்த்துப்பேன், ஒருவேளை அவருக்கு என் மேல டிசப்பாயின்மெண்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அவங்க தாழ்வு மனப்பான்மையா பாத்துக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஆரியாவும் குடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்ப ஆரியா ஹீரோவுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. பரவாயில்லையே, கடைசியா ஒரு வழியா நீ கமிட் ஆயிட்ட அப்படின்னு. ஹீரோவும் முழுசா அந்த கமிட்மெண்ட்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் கமிட் ஆயிட்டோம், உன்னை பத்தி என்ன, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்குது, உனக்கு அது புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியலன்னு. அதுக்கு ஆரியாவும் என்னை பத்தி விடு, ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும், எனக்கு கீழே ஒரு பையன் வேலை பார்க்கறான்னு வச்சுக்கோயேன், அவன் நம்மள கம்பெனியில கிடையாது, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அந்த பையன் என்னோட வீட்டுக்கு வந்தான், அவன் கிட்ட பழகுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் என்ன அந்த பையன் உன்னை லவ் பண்றானான்னு கேட்க ஆரியாவும் அந்த மாதிரி கிடையாதுடா, அந்த பையனை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அவன் அங்க இருந்த சிகரெட்டை பார்த்துட்டான், உனக்கு தான் தெரியும்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் சிகரெட் பிடிப்பான், அதை எத்தனை தடவை அவனை நிறுத்த சொன்னாலும் அந்த லூசு பையன் நிறுத்தவும் மாட்டேங்கிறான், ஆனா அந்த சின்ன பையன் அந்த சிகரெட்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு அவன் இதை பார்க்க கூடாது, என்னோட பேடான சைடு அவனுக்கு தெரியக்கூடாது, அந்த மாதிரிலாம் தோணுது, இதுக்கு என்னவா இருக்கும்னு கேக்குறதுக்கு வேற என்ன, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு அதனாலயே தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ டக்குன்னு போட்டு உடைச்சிட்டாங்க. ஆரியாவும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ சும்மா என்னோட மூட அப்செட் பண்ணாத, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நிறுத்தி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஒஷிமாவும் மோட்டோவும் ஹாட் பாத் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்களா? அப்போ மோட்டோ நடந்த விஷயங்களை சொல்றாங்க. எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, ஆனா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு கிவ் அப் பண்றதுக்கு மனசே இல்லைன்னு. ஒஷிமாவும் நீ சூப்பர்டா, கிவ் அப்லாம் பண்ணிடாத, நீ அவகிட்ட போயிட்டு உன்னோட லவ் சொல்லு, அதுக்கப்புறமா நடக்கிறத பாத்துக்கலான்னு. மோட்டோவும் ஆமா நான் கண்டிப்பா கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களா? ஒஷிமாவும் எனக்கும் இப்ப தைரியம் தேவை, அதனால வா திரும்பவும் போயிட்டு நம்ம ஹாட் பாத் எடுக்கலாம் அப்படின்னு திரும்பவும் போறாங்க. இது செம ஃபன்னா இருக்கு. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் கால் பண்ணி பேசுறாங்க. நீ இப்போ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. நானும் வீட்டு பக்கத்துல போய் சேர்ந்துட்டேன். ஆமா நீ இப்ப கரெக்டா எந்த இடத்துல போயிட்டு இருக்கேன்னு, ஏன்னா ஹீரோயினுக்கு தான் ஹீரோ எந்த வழியா வீட்டுக்கு போவாங்க அப்படின்ற இடம் தெரியல, அதனால கேக்குறாங்க. அப்போ ஒரு ஷாப்பை நான் தாண்டி போயிட்டு இருக்கேன்னு சொன்னோடனே எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும்னு சொல்றாங்களா? ஹீரோவும் ஆமா ஆனா அந்த கடையை நான் இப்ப தாண்டி வந்துட்டேன், உன்னோட வாய்ஸை கேட்ட உடனே உடனே எனக்கு பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்றாங்களா? ஹீரோயினும் ஏய் நீ என்ன குடிச்சிருக்கே அப்படின்னு கேட்க, ஆமா கொஞ்சமா குடிச்சிருக்கேன்னு. ஹீரோயினும் சரி அதனாலதான் நீ ரொமான்டிக்கா பேசுற போல, நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் டாக்குமெண்ட்
பேப்பர்ல சைன் வாங்குறதுக்காக ஹீரோ கிட்ட போகும்போது ஹீரோ இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயா இருக்கியான்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் என்ன விஷயம்னு, நைட்டு நீ ஃப்ரீயா இருந்த அப்படின்னா டின்னருக்கு என்னோட வீட்டுக்கு வருவியான்னு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே சொல்லிட்டு அவங்களோட சீட்ல போய் உட்கார்றாங்க. வெக்கமா வருது ஹீரோயினுக்கு. ஆனா பக்கத்துல இட்டாமி இருக்கானே, அவனுக்கு ஹீரோ பிடிச்சதுனால ஹீரோயினை பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அந்த கோவத்துல கெஃபடேரியால போய் இருக்காங்களா. அப்ப அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னடா உன்னோட ஃபேஸ பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க. இட்டாமியும் என்ன பண்றது, என்னோட கிரஷ் என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தவங்க கிட்ட கடலை போட்டுட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு எனக்கு கோவம் வராதா என்ன, உனக்கு என்னப்பா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ கூட நீ சந்தோஷமா இருப்ப பாரு, நான் தான் சிங்கிளாவே சுத்திட்டு இருக்கேன்னு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என் கூட பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொன்னோன்னே இட்டாமிக்கு செம ஷாக்கு. நீ என்ன சொல்றேன்னு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும், ஆமாடா எப்ப பார்த்தாலும் நான் உன் கூடவே சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னா அவன் என்ன பிரேக்கப் பண்ணாம வேற என்ன பண்ணுவான்னு கேட்டோடனே இட்டாமியும், டேய் போய் சொல்லாதடா, எதுக்காகடா என்ன இப்ப பழிய போடுற அப்படின்னு கேட்க அவங்க ஃப்ரெண்டும், சும்மா சொன்னேன்டா, அவளுக்கு ஏதோ ஒண்ணு நான் பண்ணது பிடிக்கல அதனால பிரேக்கப் பண்ணிட்டான்னு. இட்டாமியும், ஐயோ என்னோட ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்ப அவனை நான் கம்ஃபோர்ட் பண்ணணுமே, இங்க வா 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 நான் உனக்கு ஒரு ஹக் கொடுக்குறேன், ஐயோ பாவம் நம்ம ரெண்டு பேரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்களா. அதை பின்னாடி இருந்து ஸ்டாஃப் எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போறாங்க. எங்க கட் பண்ணா ஓசு மீட்டிங் ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒஷிமா இன்னைக்கு நம்ம பேசலாமா அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஓசு ரிப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ளாடி ஒஷிமா அவங்களோட டீம் எல்லாருமே மீட்டிங் ரூம்குள்ள வந்துடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தர் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் மீட்டிங் முடிஞ்சு மோட்டு ஆரியா ரெண்டு பேருமே வெளியில போகும்போது மோட்டு ஆரியா கிட்ட, நம்ம இன்னைக்கு வெளியில போலாமா, நீ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்களா. ஆரியாவும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே பேஸ்பால் விளையாடக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஆரியா மோட்டு விளையாடுறத பார்த்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மோட்டுவும் நீயும் விளையாடுறியா அப்படின்னு விளையாட சொல்லி கொடுத்து ரெண்டு பேருமே ஜாலியா கேம் விளையாடுறாங்க. இப்ப விளையாடி முடிச்சுட்டு டயர்டா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்களா. அப்போ ஆரியா கேக்குறாங்க, நீ இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியான்னு. ஆமாமா நான் வந்திருக்கேன்னு சொன்னோடனே, என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கியான்னு கேட்க, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு. அப்படியா, அப்ப நீ தனியா தான் இங்க வருவியான்னு கேக்குறதுக்கு, ஆமா ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளாடி அந்த பக்கமா ஒரு சத்தம் கேட்டதுனால டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா மோட்டு ஆரியா கிட்ட, திரும்ப ஒரு தடவை நான் இங்க கூப்பிட்டேன் அப்படின்னா நீ என் கூட வருவியான்னு கேட்க, ஆரியாவும் ஏன் வர மாட்டேன் கண்டிப்பா வருவேன்னு சொல்றாங்களா. மோட்டோவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் யாரையும் லவ் பண்ணல, ஆனா ஒரு ஆளை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த மட்டும் லைட்டா ஆரியாவோட காதுல போட்டு வைக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஒஷிமா ஓசு ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. என்ன பேசன்னு தெரியாம இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சாரி சொல்றாங்க. அப்போ நம்ம ஓசுவும் என்ன மன்னிச்சு அன்னைக்கு நான் பேசினது தப்புதான்னு. அதுக்கு ஒஷிமாவும், அந்த மாதிரி கிடையாது, உன்னோட ஃபீலிங்ஸை நீ வெளிப்படையா சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது, நான் தான் உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு சூட்டபிளான ஆளே கிடையாது, நீ எவ்வளவு கியூட்டா இருக்க, உன்னோட மனசுல இருக்க எல்லாத்தையுமே வெளியில சொல்லிட்டு இருக்க, உன்னை பிடிக்காத ஆளே கிடையாது, ஆபீஸ்ல எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும், ஆனா நான் உனக்கு சூட்டபிளான ஆளே கிடையாது, அதனாலதான் நான் உன் கூட டேட் பண்ண மாட்டேங்கிறேன்னு. இதை கேட்டோடனே ஓசுவுக்கு செம ஷாக் ஆகுது. நீ என்ன சொல்ல வர, அப்படின்னா நீ என்ன பிடிக்காததுனால நீ வேண்டான்னு சொல்லல, நீ எனக்கு ஒர்த்து கிடையாது நீயாவே நினைச்சிட்டு எனக்கு நோ சொல்றியான்னு கேக்குறதுக்கு ஒஷிமாவும் ஆமான்னு சொல்றாங்களா. உடனே ஓசுவுக்கு கோவம் வந்துருச்சு. எதுக்காக நீ எப்படி சொல்ற, அது சொல்ல வேண்டியது நான் தான், நானாதான் வந்து உன்கிட்ட நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு விஷயத்த சொன்னேன், நீ ஒன்னும் வந்து சொல்லல, அதனால நீ ஒர்த்து தான், நம்ம ரெண்டு பேரும் என்ன ட்ரை பண்ணலாமா, ஒரு மாசத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணலாம், அதுக்கப்புறமா முடிவு பண்ணலான்னு. ஒஷிமா கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. ஓசுவும் ப்ளீஸ் நீ கெஞ்சினதுனால ஒஷிமா ஓகே சொல்லிடுறாங்க. சோ ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்க போறாங்க, கை கொடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு போயாச்சு. ஹீரோவும் உனக்கு எனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் உனக்காக சமைச்சு கொடுக்குறேன்னு. ஹீரோயினும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு அங்க எங்கன்னு சுத்தி பாக்குறாங்களா. ஹீரோவும் என்னவா இருந்தாலும் சொல்லி நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னோடனே ஹீரோயின் எனக்கு ரோல்ட் ஆம்லெட் செஞ்சு கொடுக்குறியான்னு. ஹீரோவும் கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு செய்யறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ண போறாங்களா. அப்போ ரெண்டு பேருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு இன்னுமே அதிகமாகுது. ரெண்டு பேருமே அந்த ஃபீலிங்ஸ்ல கிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பெட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை தடுத்து நிறுத்திட்டு என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு அங்க இருந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு குடுன்னு ஓடி போயிடுறாங்க. ஹீரோக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அக்கீராவை சோஃபால உட்கார வச்சுட்டு, அக்கீரா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அதனாலதான் ஓடி போயிட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை எனக்கு தொப்பை இருக்குல்ல அதனால அவ பயந்து போயிருப்பாளோ, இல்லைன்னா என் மேல ஏதாவது பேட் ஸ்மெல் வருதா, ஒருவேளை எனக்கு வயசாயிடுச்சுல அதனாலயா, நீ என்ன நினைக்கிற அக்கீரா அப்படின்னு
அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய டாக் அகிரா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஐ எம் சாரி அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு செத்தேன், அவ என்னை பத்தி ஏதோ தப்பா நினைச்சிட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஆர்யா மோட்டோ ரெண்டு பேருமே காலையில மீட் பண்ணிக்கிறாங்க. மோட்டோவும் குட் மார்னிங் சொல்றாங்களா. ஆர்யாவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா காலையில நீ இருந்த மாதிரி இருக்குன்னு. அதுக்கு மோட்டோவும் ஆமா ஆமா நேத்திக்கு ரொம்ப ஜாலியா இருந்தோம்ல அதனால தானே. ஆர்யாவும் ஆமா ஆமா பேஸ்பால் விளையாடி விளையாடி எனக்கு கையெல்லாம் வலி வந்துருச்சு தெரியுமான்னு. மோட்டோவும் ஆனா நான் நல்லா என்ஜாய் பண்ணேன்னு. ஆர்யாவும் நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன், திரும்ப ஒரு தடவை நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலான்னு. அடுத்த செகண்டே மோட்டோ நாளைக்கு போலாமான்னு கேக்குறாங்களா. ஆர்யாவும் ஓகே சொல்லிட்டாங்க. சோ மோட்டோவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஆர்யாவை பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி நம்மளோட வயசுல பெரியவங்கள லவ் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையா இருக்கு. அவங்க நம்ம கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸை குறைச்சிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்குள்ளாடி போதும் போதும் ஆயிடுதுப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ ஆபீஸ்க்கு போயாச்சா. ஹீரோயின் குட் மார்னிங் சொல்றாங்க. ஹீரோ பேச வரலாம் ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ளாடி ஹீரோயினை வேற ஸ்டாப் கூட்டதுனால ஹீரோயின் போயிடுறாங்களா. ஹீரோவும் ஐயோ இவ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு அவங்களோட டெஸ்க்ல உட்காந்துட்டு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இட்டாமி போயிட்டு என்னாச்சு ஹீரோயின் கூட சண்டையா அப்படின்னு கேட்க ஹீரோ உனக்கு இப்ப என்னடா பிரச்சனைன்னு கேட்க இட்டாமியும் நீங்க ஹீரோயினை இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களே இந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே நீங்க அவளை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிடும், ஏன்னா அவளை தின்னுற மாதிரி நீங்க இங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. ஹீரோவும் இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டேன் அப்படின்றாங்க. இட்டாமியும் சரி சரி இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு பக்கத்துல போய் பாக்குறாங்களா. அப்போ ஹீரோவும் காமி அப்படின்னு ரொம்ப பக்கமா போறாங்க. இதை இட்டாமியோட ஃப்ரெண்டு பாத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இட்டாமி ஹீரோவை எந்த மாதிரி பாக்குறாங்கன்னு. சோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோவை மீட்டிங் ஹாலுக்கு தனியா கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் போறாங்களா. ஹீரோயினும் சார் நேத்திக்கு நான் ஓடி போனதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோவும் இல்ல இல்ல ஏதாவது சாரி சொல்லணும் அப்படின்னா அது நான் தான் சொல்லணும்னு. ஹீரோயினும் நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, என்னோட பர்சனல் விஷயத்தினாலதான் நான் அங்க இருந்து கிளம்பி போனேன்னு. ஹீரோவும் பர்சனல் விஷயமா என்ன அப்படின்னு பயந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல உள்ள ஒரு லேடி வந்து மீட்டிங் ரூம் இப்ப நாங்க புக் பண்ணிருக்கோம் அதனால வெளியில போங்க அப்படின்னு ஹீரோயினையும் துரத்தி விட்டுடுறாங்க. சோ அவங்களால ஒழுங்கா பேச கூட முடியல. இப்ப நைட் ஆயிடுச்சு. அப்ப ஆர்யா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அங்க மோட்டோ ஒரு சின்ன பொண்ணு கூட நின்னு பேசிட்டு இருக்கத கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணு அழுறாங்க. மோட்டோ சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே லவ்வ ப்ரப்போஸ் பண்ணிக்கிற மாதிரியே ஆர்யாவுக்கு தெரியுது. அதனால சிரிச்சுட்டே மோட்டோ சொல்லிருப்பாங்கல்ல எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. அதை யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை அவன் இந்த பொண்ணை லவ் பண்றானா இருக்கும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா ஆக்சுவலி ஒரிஜினலா என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கும், மோட்டோவோட கூட பிறகு தங்கச்சி தான் அந்த பொண்ணு. மோட்டோ எதுக்காக அழுறாங்க அப்படின்னா அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கும், அடுத்த வாரத்திலே கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நீ குட்டி பொண்ணா இருந்த இப்ப கல்யாணம் பண்ண போற, நான் எப்படி ஒண்ணு மிஸ் பண்ணாம இருப்பேன் அப்படின்னு ரெண்டு பேருமே அவங்களோட சிப்ளிங் லவ் தான் காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஆர்யா அதை தப்பா புரிஞ்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நைட்டு குளிக்கிறதுக்காக பாத்டப்ல உட்காந்துட்டு மொத்தமும் காலி ஆயிடுச்சு, என்னோட இமேஜும் போச்சு எல்லாம் போச்சு, என்ன அவ ரிஜெக்ட் பண்ணிட்டாளா என்ன அப்படின்னு சோகமாயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆர்யா ஆபீஸ்க்கு போயிட்டு ஹீரோ கூட கஃபெட்டேரியால இருந்துட்டு இருக்காங்க. அப்ப ஆர்யா சொல்றாங்க நான் ஒரு பையனை பத்தி சொன்னேன்ல, ஆக்சுவலி அந்த பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு. ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப ஆர்யாவும் நான் அந்த பையனை பத்தி நினைச்சது எல்லாமே தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கும் ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்யாவும் நான் சொல்றது கேக்குறியா கேட்கலையாடா அப்படின்னு கேட்க ஹீரோவும் எனக்கே என் லைஃப்ல என்ன நடக்குன்னு தெரியல, இதுல உன் லைஃப வேற நான் கண்டுக்கணுமா போடி அப்படின்ற மாதிரி பாக்குறாங்களா. ஆர்யாவுக்கு புரிஞ்சிச்சு இவனோட லைஃப்ல ஏதோ ஒண்ணு தப்பா போயிட்டு இருக்குன்னு. இப்போ ஆபீஸ் முடிஞ்சு ஆர்யா வீட்டுக்கு போகும்போது மோட்டோ கூடவே போறாங்க. நம்ம இன்னைக்கு வெளியில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தோம்லான்னு. அதுக்கு ஆர்யாவும் இல்ல இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு, அதனால இன்னைக்கு என்னால உன் கூட வர முடியாது, வேற ஒரு நாள் நம்ம போஸ்ட்பான் பண்ணிடலாம், இல்லனா ஒண்ணு பண்றியா இன்னைக்கு ஃப்ரைடே ஆச்சு அதனால உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நீ வெளியில போயேன்னு. மோட்டோவும் எனக்கு இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, நான் இப்போ உங்ககிட்ட எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னேன்னு கேட்க ஆர்யா ஆமாமா சொல்லல அப்படின்னு சிரிச்சு கிண்டல் பண்றாங்க. மோட்டோக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஓசோ ஒஷிமா ரெண்டு பேருமே ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஒஷிமாவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிருக்காங்க, ஆர்யா தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து குடிக்கலான்னு, அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க நான் கிளம்புறேன் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு ஓசோ கிட்ட பாய் சொல்லிட்டு ஒஷிமா கிளம்பி போறாங்களா. அப்போ ஹீரோயின் தனியா நின்னுட்டு இருக்காங்க. ஓசோவும் என்னாச்சுடி அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் எல்லாமே நாசமாயிடுச்சுடி,
சரிடி ஓசு அப்படின்னு சொல்றாங்களா. ஓசுவும் வாடி வாடி அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஒஷிமா, ஆர்யா, ஹீரோ 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஜாலியா குடிக்கிறதுக்காக தான் போயிருப்பாங்க. அப்ப ஒஷிமா கேக்குறாங்க, ஹீரோ பார்த்தா ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்க ஆர்யா சொல்றாங்க, அது எல்லாம் ஹீரோயினை பத்தினதான்னு. ஒஷிமாவும் ஹீரோயினை பத்தினதா, ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் லவ் பண்றாங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு ஆர்யாவும் ஆமா ஆமா ஆக்சுவலி உன்னை பத்தியும் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், என்னோட சபார்டினேட் ஓசு இருக்கால, அவ இப்பெல்லாம் உன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காளாமேன்னு. ஒஷிமாவும் ஆமா ஆமா ஆக்சுவலி அவ பேசுற எல்லாமே வெளிப்படையா பேசுறா தெரியுமா, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, நான் பண்றதுல ஏதாவது தப்பு இருக்கா இல்லையா எல்லாத்தையுமே வெளிப்படையாவே பேசிடுறாளா. சோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வரது கிடையாதுன்னு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. ஆனா எங்க லைஃப்ல அப்படி இல்லையே, வாயை திறந்து பேசினாதானே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகும், அவ என்ன நினைக்கிறா அப்படின்றது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆர்யாவும் சரி சரி நம்ம ரொமான்ஸை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு அதை பத்தி பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஒஷிமாவும் உனக்கு ரொமான்ஸை பத்தி பேசுறது பிடிச்சிருக்கா இல்லனா உனக்கு யாரையாச்சும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கிண்டல் பண்ண ஆர்யா சொல்றாங்க, எனக்கு ஒரு சின்ன பையனை பிடிச்சிருக்கு, என்னை விட சின்ன பையன் தான், ஆனா ரொம்ப சின்ன பையன்லாம் கிடையாது, இருந்தாலும் அவனுக்கு வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு. ஒஷிமாவும் என்ன உனக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கு ஆனா அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஹீரோ ஹீரோயினும் லவ் பண்றாங்க ஆனா அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒஷிமாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதனால ஒஷிமா அங்க இருந்து எழுந்திருச்சு போறாங்க. அப்போ ஆர்யா ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, ஹீரோயினுக்கும் உனக்கும் என்னதான் பிரச்சனை, என்னதான் ஆச்சு அப்படின்னு. ஹீரோவும் அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன், என்ன அவ ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்னு. ஆர்யாவும் அதை அவகிட்டே நீ கேட்டியா, ஃபர்ஸ்ட் அவகிட்ட பேசு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா முடிவெடு அப்படின்னு. ஹீரோவும் ஆமா அதுதான் கரெக்ட் அப்படின்னு எழுந்திருச்சு ஹீரோயினுக்கு கால் பண்றதுக்காக வெளியில போறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஓசோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து பேசுறதுக்காக ஒரு ஹோட்டல்ல போயிருப்பாங்க. அப்போ ஓசு கேக்குறாங்க, நீ ஹீரோட வீட்டுக்கு போன அதுக்கப்புறமா ஏதோ நடக்க போச்சு ஆனா நீ ஓடி வந்துட்ட அப்படித்தானே அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. ஓசுவும் எதுக்காக நீ அந்த மாதிரி பண்ணனு. ஹீரோயினும் அது வந்து அப்படின்னு ரீசன் சொல்ல போறாங்க. அதுக்குள்ளாடி மோட்டோ அங்க வந்துடுறாங்களா. சோ இவங்க 2 பேரும் பேசுறதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மோட்டோவும் இங்க என்ன நடக்குது எனக்கு தெரியாம நீங்க ஏதாவது பேசிட்டு இருந்தீங்களா, நான் இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு. ஓசுவும் ஹீரோயினும் இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ ஏன்டா சோகமா இருக்குன்னு கேக்குறதுக்கு அது ஒரு பெரிய கதை, ஆக்சுவலி எனக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருந்துச்சு ஆனா அவங்க எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அது ஏன் தான் எனக்கு தெரியல, எனக்கு எப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க நான் உங்ககிட்ட சொன்னேனோ எனக்கு ஞாபகம் இல்ல, எப்ப எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேனோ எனக்கு ஞாபகம் இல்ல, என்னோட லைஃபே முடிஞ்சு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு. ஓசு என்னோட லைஃப்ல இந்த மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை சரி பண்ணியிருப்பேன், எனக்கும் நான் லவ் பண்றவங்களுக்கும் இடையில எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன், சோ பேசி இதை கிளியர் பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொல்ல மோட்டோவும் நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க பேசினா தான் கரெக்டா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. மோட்டோவும் இரு நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. அந்த நேரத்துல ஓசுவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது ஓசு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க. ஹீரோயின் அதை படிக்கிறாங்களா. அதுல ஒஷிமா தான் ஓசுவுக்கு மெசேஜ் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஹீரோ ரொம்பவே சோகமா இருக்கான், ஹீரோயின் கூட அவனுக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சாமே, அவன் ஏதோ ஹீரோயின் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், குடிச்சுக்கிட்டே இருக்கான்னு. ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே ஐயோ அவன் மேல எந்த தப்புமே கிடையாது, அவன் என்ன நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கானா, இதை பேசினாதான் சரியாகும், நான் அவன் கிட்ட பேச போறேன் அப்படின்னு எழுந்திருச்சு கொடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓசுக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோயினுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோவுமே ஹீரோயினுக்கு கால் பண்றதுக்காக தான் வெளியில வந்திருப்பாங்கல்ல. சோ ஹீரோயினுக்கு கால் பண்ணோன்னே ஹீரோயினும் நான் உன்னை இப்போ உடனே பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன், நான் உன்னோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், நீயும் வந்துரு அப்படின்னு 2 பேருமே வீட்டுல மீட் பண்றாங்க. ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, அன்னைக்கு எதுக்காக நீ ஓடி போன, உனக்கு என்ன பிடிக்கலையா, எதுவா இருந்தாலும் டைரக்டாவே சொல்லிடுன்னு. ஹீரோயினும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஆக்சுவலி அன்னைக்கு மேட்ச் ஆகலன்னு. என்ன மேட்ச் ஆகல அப்படின்னு கேட்டா, நான் போட்டிருந்தேன்ல ட்ரெஸ் உள்ள அது 2மே மேட்ச் ஆகல, டாப்பும் பாட்டமும் மேட்சிங்கா இல்ல, அதனாலதான் நாங்க இருந்து ஓடி போயிட்டேன்னு. ஹீரோக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு, முழங்கால் போட்டு நின்று ஹீரோயின் அவ்வளவுதான் பிரச்சனையா, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, உனக்கு என்ன பிடிக்கல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுலன்னு கேட்க ஹீரோயினும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு. உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் ஹீரோட வீட்லயே ஸ்டே பண்ணிருப்பாங்க. இப்ப காலையில ஹீரோ எழுந்திருச்சாச்சு, அவங்க பக்கத்துலயே ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்ணு முடிச்ச உடனே குட் மார்னிங் சொல்றாங்களா. ஹீரோயினும் எனக்கு வெக்கமா வருது, உன் கூட ஒரே மெத்தையில படுத்திருக்கிறது எனக்கு வெக்கமா வருதுன்னு சொன்னோடனே ஹீரோ எழுந்திருச்சு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் பசிக்குதான்
ஓகேவான்னு கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்றாங்க. சரி நான் உனக்காக குக் பண்றேன், பொதுவா நீ என்ன சாப்பிடுவேன்னு கேட்கறதுக்கு பிரெட்னு. சரி ஓகே அப்படின்னா நான் அதையே வித்தியாசமா குக் பண்ணி தரேன் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து கிச்சன்ல சமைக்கிறாங்க, கிளீன் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் நேற்றுக்கு நான் ஆஃபீஸ்ல இருந்து டைரக்டா இங்க வந்துட்டதுனால ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரல, சோ நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வரேன்னு. ஹீரோவும் இல்ல வேண்டாம், இதுக்கு எதுக்காக நீ வீட்டுக்கு போகணும், என்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்கு, உன்னோட கோட் இருக்குல்ல அது அப்படியே இருக்கட்டும், உள்ள போட்டதை மட்டும் சேஞ்ச் பண்ணு போதும் அப்படின்னு ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோயினும் இது ஓகேவான்னு கேட்க ஹீரோவும் இது பக்காவா இருக்கு, ஆனா என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஆஃபீஸ்க்கு போக கூடாது, வேற வேற டைமிங்ல போகணும், அது மட்டும் தானே. ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட அவங்களோட வீட்டு கீய கொடுக்குறாங்க. இன்னையில இருந்து நீ எப்பப்பெல்லாம் ஆசைப்படுறியோ அந்த டைம்ல நீ என்னோட வீட்டுக்கு வரலான்னு. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்ப ரெண்டு பேருமே ஆபீஸ்க்கு போயாச்சு, என்னமோ வேற வேற டைமிங்ல வந்து வேற வேற வீட்ல இருந்து வந்த மாதிரியே ஹாய் ஹலோ எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஹீரோயின் வெக்கப்பட்டு இருக்காங்களா, அப்போ இட்டாமி ஹீரோயின் கூப்பிட்டோடனே ஹீரோயின் திரும்புறாங்க. இட்டாமி கையில காஃபி கொண்டு வந்திருப்பாங்களா, கிளாஸ் கீழே சிந்தி அங்க ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ கதை பார்த்தோன்னே சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் மோட்டோ ஓசோ கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்காக போயிருப்பாங்க. அப்ப ஆர்யாவை பார்த்துட்டே இருக்காங்க. ஆர்யா எதுக்காக என்கிட்ட எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குதே, எப்படி அவகிட்ட எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்ல அப்படின்ற விஷயத்த சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஓசோவும் என்னடா கேக்குறியா அப்படின்னு கேட்க மோட்டோவும் கேக்குறேன் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாக்கு பின்னாடியே போறாங்க. ஆர்யா கிட்ட குட் மார்னிங் சொல்றாங்களா, ஆர்யாவும் குட் மார்னிங் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு அமைதியா போயிடுறாங்க. மோட்டோவுக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு. சோகமா வந்து கேன்டீன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. ஒஷிமா வராங்க. என்னடா ஆச்சு சோகமா இருந்துட்டு இருக்கேன்னு. மோட்டோ ஒன்னும் இல்ல, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா, நான் உங்களோட சாப்பாடை ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்கறதுக்கு நானே 4 கிலோ கூட்டிட்டேன் அப்படின்றதுக்காக கம்மி பண்றதுக்காக வெஜிடபிள்ஸா மட்டும் சாப்பிட வச்சிருக்கேன், என்னோடதையா ஷேர் பண்ண போற, நான் டயட்ல இருக்கேன்டா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்து டேபிள்லயே ஹீரோயினும் ஓசுவும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா. ஒஷிமா ஓசுவுக்கு ஹாய் சொல்றாங்க. ரெண்டு பேரும் ஆபீஸ்க்குள்ளேயே வெளிப்படையா லவ் பண்றாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பொறாமையா இருக்கும். அதனால ஓசு கிட்ட சொல்றாங்க, பாரு உன்னோட ரிலேஷன்ஷிப்பை நீ வெளியில தைரியமா எல்லார்கிட்டயும் சொல்லிட்ட, ஆனா நான் பாரு எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு இருக்கேன், எங்களால வெளியில சொல்ல முடியாது, ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறோம்ல, அதனாலன்னு. ஓசுவும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீயும் இப்ப நினைச்ச அப்படின்னா வெளியில எல்லார்கிட்டயுமே நீ ஹீரோவை லவ் பண்ற விஷயத்த சொல்லலாம், ஆனா என்ன அதுக்கான கான்சிக்வன்ஸை நீ ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். எல்லாருமே நீ வேலை செய்யல அப்படின்னா நீ லவ் பண்றதுனாலதான் வேலை செய்யலையான்னு கேட்பாங்க. உனக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது லீவ் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா அது அவனால தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீ அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தானா நீயும் எல்லார்கிட்டயுமே சொல்லலான்னு. ஹீரோயினும் ஆனா அதுக்கு நாங்க இப்ப ரெடியா இல்லையே அப்படின்னு விட்டுடுறாங்க. இங்க கட் பண்ண ஆபீஸ் முடிஞ்சு போகும்போது ஆர்யா கிட்ட மோட்டு போயிட்டு நம்ம ரெண்டு பேருமே பேசலாமான்னு கேட்க ஆர்யாவை நான் பிஸியா இருக்கேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றாங்களா. மோட்டு பின்னாடியே போயிட்டு நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்றேன்னு. அதுக்கு ஆர்யாவும் நான் ஒன்னு அவாய்ட் பண்ணல, எனக்கு வேலை இருக்கு, பிஸியா இருக்கேன், அதனால தானே. உடனே மோட்டோ சொல்றாங்க, நான் உன்னை மிஸ் பண்றேன் ஆர்யா, உன் கூட பேசாம உன் கூட சாப்பிடாம நான் இன்னும் ரொம்பவே மிஸ் பண்றேன். ஆக்சுவலி எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, இதுக்கு மேல நான் தள்ளி போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு. ஆர்யாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்க்கு போய் உட்கார்றாங்க. மோட்டோ சொல்றாங்க, என்ன மன்னிச்சிரு, திடீர்னு நான் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்ல, இதனால நீ ஏதாவது ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்க ஆர்யாவும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, ஆனா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கு. அன்னைக்கு நான் ஒரு பொண்ணு கூட ஒன்னு பார்த்தேன், நீங்க ரெண்டு பேருமே அழுதுட்டு ஹக் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தீங்க, அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தாளா, சோ நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கன்னு நான் நினைச்சேன்னு. மோட்டோவும் அதுவா, அது ஐயோ அது என் தங்கச்சி, அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக இருந்துச்சு, அதனால அவங்கிட்ட வந்து சொல்லும் போது நான் எமோஷன் ஆயிட்டேன் அப்படின்றாங்களா. ஆர்யாவும் ஐயோ உன் தங்கச்சியா, நான் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேனோ அப்படின்னு கேட்க மோட்டோவும் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நீங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தது என் தங்கச்சி கூட, வேற எதுவும் கிடையாது, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னோடனே ஆர்யாவுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி இனி இந்த மாதிரிலாம் நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா என்ன, நான் உன்னோட 8 வயசு பெரியவ, உனக்கு ஓகேவான்னு கேட்கறதுக்கு மோட்டோவும் வயசெல்லாம் முக்கியமே கிடையாது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அது மட்டும் தான் முக்கியம் அப்படின்றாங்க. ஆர்யாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ ரெஸ்டாரண்ட்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி போறாங்களா. அப்போ மோட்டோவுக்கு இவங்க பதில் சொல்லணும்ல, அதனால யோசிச்சுட்டு சொல்றாங்க, நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னல, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஓகே தான், ஆனா என்னால அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ண முடியாது, நான் உன்னோட ஃபீலிங்ஸை மதிக்கிறேன், ஆனா என்னால உன்னை லவ் பண்ண முடியாது, நீ புரிஞ்சுக்கோன்னு. மோட்டோவும் எதனால அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீ தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டேன்னு ஆர்யா சொல்றாங்க. நான் தப்பான ஆளெல்லாம் சூஸ் பண்ணல, நான் கரெக்டா தான் சூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு உங்களோட பர்சனாலிட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆர்யாவை ஒரு பையன் கூப்பிடுறா. யாருன்னு திரும்பி பார்த்தா ஆர்யாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இன்னும் அவங்க கிட்ட இருந்து பிரேக்கப் பண்ணல, பட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்துட்டு என்ன உன்னோட புது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆர்யாவோ இல்ல, என் கூட அவன் வேலை செய்யறான், நீங்க வந்து கிளம்புறியா, எனக்கு இன்னைக்கு உன் கூட போக வேண்டான்னு. அதுக்கு அந்த பையனும்
இன்னைக்கு தான் நீ ஃப்ரீயா இருக்கல, வா நம்ம 2 பேரும் டேட்டிங் போலான்னு. ஆனா அவனோட கையில என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்குதா, அதை பார்த்த உடனே ஆர்யாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இல்ல நான் வரல, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனா அவன் விடவே இல்லை. இதனால மோட்டோக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆர்யாவோட கையை பிடிச்சிட்டு எங்களுக்கு இனி ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு ஆர்யாவை தரதரன்னு எழுதிட்டு போயிடுறாங்க. சோ அவங்க எக்ஸுக்கு வந்துட்டு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. அதுக்கப்புறமா 2 பேரும் மறுபடியும் இனி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆர்யா அழுதுகிட்டே சொல்றாங்க, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி அவனுக்கு இனி ஒரு அஃபேர் இருக்கு, அந்த விஷயம் தெரிஞ்சு கூட நான் அவன்கிட்ட எதை பத்தியுமே கேட்கல. ஆனா இப்போ அவன் என்ன ட்ரீட் பண்ற விதத்தை பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரி பாத்தியா, அவனுக்கு இனி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே, என்ன அவன் சீட் பண்றான்னு தெரிஞ்சுமே நான் அவன் கூட பழகுறத ஸ்டாப் பண்ணவே இல்லை. என்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நீ லவ் பண்ணவே கூடாதுன்னு. உடனே மோட்டோவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, உங்களை அந்த மாதிரி அவன் ட்ரீட் பண்றதுக்கு நீங்க ஒன்றும் தகுதியான ஆள் கிடையாது, அவனை விட்டுருங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு எமோஷனலா பேசி சப்போர்ட் பண்றானா. அதை பார்க்கும்போது ஆர்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு திங்ஸ் வாங்குறதுக்காக போயிருப்பாங்க. ஏன்னா இனி 2 பேருமே ஒரே வீட்டுல அடிக்கடி மீட் பண்ணுவாங்கல்ல, அதனால கப்பிள் திங்ஸ் நிறைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போ ஒரு கப்பை பார்த்துட்டு இதுல அக்கீரா மாதிரியே போட்டோ போட்டிருக்கல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் வாங்கிக்கவான்னு. ஹீரோ வாங்கிக்கோ, ஆனா அக்கீராவை மட்டும் மனசுல வைக்காத, என்ன வச்சுக்கோ அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல ஹீரோயினுக்கு டிரான்ஸ்பர் ஆக போகுது, உங்களோட ரெக்கமெண்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா ஹீரோ இவங்களை லவ் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோயினோட டிரான்ஸ்பருக்கு ரெக்கமெண்டேஷன் போட்டுருந்திருப்பாங்க, அது இப்போ அப்ரூவ் ஆகி வந்திருக்கு. ஐயோ அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு இருக்கு. அதே நேரத்துல இந்த பக்கம் மோட்டோவும் ஆர்யாவும் நல்லா குடிச்சிருப்பாங்கல்ல, மோட்டோ இப்ப ஆர்யாவை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அப்ப ஆர்யா ஒரு சோஃபால உட்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மோட்டோ என்னாச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு ஆர்யா சொல்றாங்க, எனக்கு வயசாயிட்டே போகுது, எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, என்னோட தோல் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா எனக்கு என்னை விட சின்ன பையன் ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அவன் கிட்ட போயிட்டு நான் எப்படி என்னோட லவ் சொல்லுவேன் அப்படின்னு கேட்ட உடனே மோட்டோக்கு ஷாக்கு. நீங்க சின்ன பையன் சொன்னது என்னையான்னு கேட்ட உடனே ஆர்யா ஆமான்னு சொல்றாங்களா. உடனே மோட்டோ ஆர்யா பக்கத்துல போயிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீ மரியாதை கொடு, நீ என்ன லவ் பண்ணு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உன்னை பாத்துக்கிறேன், பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா. ஆர்யா ஏங்கி அழுனாங்க. ஏன்னா ஆர்யாவுக்கு இதை அக்செப்ட் பண்ணவா வேண்டாமா அப்படின்னு கன்ஃபியூஷன் இன்னும் தீரவே இல்லை. அதே நேரத்துல ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு சோகமா இருக்காங்க. ஐயோ ஹீரோயின் கிட்ட டிரான்ஸ்பர் விஷயத்தை பத்தி எப்படி பேசுறது அப்படின்னு. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஓசு, ஒஷிமா, ஹீரோ ஹீரோயின் 4 பேருமே சேர்ந்து டபுள் டேட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ ஓசுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம 4 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு டபுள் டேட்டுக்கு வருவோம் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. இந்த ரெஸ்டாரண்ட்ல பார்பிக்யூ ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், வாங்க அங்க போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு ஜாலியா எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்களா. ஆனா ஹீரோ மட்டும் சோகமா இருக்காங்க. ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லல. இப்போ ஒஷிமா வந்துட்டு ஹீரோட தோள்ல கை போட்டுட்டு நம்ம இப்படி டபுள் டேட் வருவோம் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, ரொம்ப ஜாலியா இருக்குன்னு. ஹீரோவும் எனக்கு ஓசுவை பத்தி ஒரு மண்ணும் தெரியாது, நம்ம டபுள் டேட் வந்திருக்கோமே தவிர அவகிட்ட நான் இன்னும் எதுவுமே பேசவே இல்லை, இதை ஜாலின்னு மட்டும் சொல்லவே சொல்லாதுன்னு. ஒஷிமாவும் ஏன்டா அப்படி பேசிட்டா, நம்ம எல்லாரும் ஒரே ஆபீஸ்ல தானே வேலை பாக்குறோம், அவ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, பேசி பாரு உனக்கே பிடிக்கும்னு. ஹீரோ சிரிச்சுட்டே எனக்கு அவளை பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு ஹீரோயினை மட்டும் பிடிச்சா போதும்னு. ஒஷிமாவும் போடா அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒஷிமாவும் ஹீரோயினும் இன்னும் நிறைய திங்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்களா. அப்போ ஒஷிமா சொல்றாங்க, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, ஏன்னா ஹீரோ மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ யாரையுமே லவ் பண்ண மாட்டான், அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரேக்கப் ஆனதுனால அப்படியே தேங்கி நின்றுவான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், அவனோட மனசுல திரும்பவும் பூ வளர்றதுக்கு நீ தான் காரணம், சோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. ஹீரோயினும் ஆமா அவன் எல்லார்கிட்டயுமே ஹாஷா நடந்துக்கிட்டா கூட அவங்க மேல அவனுக்கு அக்கறை இருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது, அதனாலதான் அவனை என்னால விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இங்க பேசிட்டு இருக்கும்போது ஓசு நம்ம ஹீரோ தனியா டேபிள்ல இருப்பாங்களா, அவங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்குது. அப்போ ஓசு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க, நம்ம 4 பேருமே பெர்ஃபெக்ட் மேட்ச் இல்ல, நீயும் ஹீரோயினும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்கன்னு. ஹீரோவும் அப்படியா அப்படின்னு கேட்க ஓசுவும் ஆமா ஹீரோயின் இதுக்கு முன்னாடி எல்லாம் சிரிப்பா, ஆனா அந்த சிரிப்புல ஒரு சந்தோஷம் தெரியவே தெரியாது, இப்பெல்லாம் அவ ரொம்ப பியூரா சிரிக்கிறா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே மாதிரி நீ எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கோன்னு. ஹீரோவும் கண்டிப்பா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே 4 பேரும் அவங்களோட டேட்டிங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இப்ப 4 பேருமே ஈவினிங் ஆனதுக்கு அப்புறமா பிரிஞ்சு போறாங்களா. அப்ப ஹீரோ ஹீரோயின் தனியா போகும்போதே ஹீரோயின் சொல்லிட்டு வராங்க, இந்த தடவை வெக்கேஷன் வரும்போது நம்ம எங்க போகலாம், எல்லா வருஷமும் நான் கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது ஒரு ஹோட்டல் போகணும்னு நினைப்பேன், ஆனா இந்த தடவை ஏதாவது வித்தியாசமா செய்யணும்னு நினைக்கிறேன்னு. ஹீரோவும் உனக்கு எங்க போகணும்னு கேக்குறதுக்கு எனக்கு ஹாட் பாத் போகணும்னு ஆசையா இருக்கு, அங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாமான்னு கேட்க ஹீரோ ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் உன்னை நான் லவ்வரா கடையிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ டக்குன்னு வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் ஏ அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு 2 பேரும் ஜாலியா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. இங்க கட்
கட் பண்ணா ஒரு வாரம் ஓடி போயிடுச்சு. ஓசோ ஹீரோயின் கிட்ட ஒரு மெசேஜ காட்டுறாங்க. பாரு ஒஷிமாவுக்கு நம்ம 2 பேருமே சேர்ந்து கிறிஸ்மஸ்க்கு எங்கயாச்சும் வெளியில போலாமான்னு கேட்டேன். ஆனா அவன் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கான் பாருன்னு மோட்டுவும் என்ன மெசேஜ் அப்படின்னு வந்து பாக்குறாங்களா. அதுல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஒருவேளை அவன் பிஸியா இருந்திருப்பானா இருக்கும்னு. ஓசோவும் அப்படி கிடையாது, இங்க பாரு 2 நாள் முன்னாடி நான் அவனை வெளியில கூப்பிட்டேன், ஆனா அவன் வரவே இல்ல, அப்பவும் பிஸின்னு தான் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான், அவன் என்ன அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு. மோட்டுவும் ஒருவேளை அவரு நிஜமாவே பிஸியா இருப்பாரா இருக்கும், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கன்னு. ஓசுவும் 10 நாள் ஆச்சடி நான் அவனை மீட் பண்ணி 10 நாளா அவன் பிஸியா இருந்துட்டு இருப்பான், ஒரு நிமிஷம் கூட என் கூட பேசுறதுக்கு அவனுக்கு டைமே இருக்காதா, அவனை நான் பார்த்தே 10 நாள் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ ஹீரோயினும் மோட்டோ அமைதி ஆயிட்டாங்க. சரி நீயே போயிட்டு ஒஷிமாவை அவனோட டேபிள்லே பார்த்து பேசிட்டு வந்துரு அப்படின்றாங்களா. ஓசுவும் கண்டிப்பா அவனை போய் பார்த்து பேசதான் போறேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா என்ன, அன்னைக்குமே ஓசுவால ஒஷிமாவை பார்த்து பேச முடியல. அடுத்த நாள் ஒஷிமாவும் ஹீரோவும் சேர்ந்து ஹாட் பாத்க்கு போயிருக்காங்களா. அப்ப 2 பேருமே சோகமா இருக்காங்க. உனக்கு என்னடா ஆச்சு, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒஷிமா சொல்றாங்க, நான் வெயிட் ரொம்ப போட்டேன், அதை லூஸ் பண்ணணும், அதுக்காக தான் நான் ரொம்ப ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன், டயட்ல இருந்துட்டு இருக்கேன், நீ எதுக்காக ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோ கேட்கறாங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுமான்னு. ஒஷிமாவும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படிடா ஒர்க் ஆகும், சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா. சோ ஹீரோ மனசுக்குள்ளே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், அது ஒர்க் ஆகாம ஒர்க் ஆகாதா அப்படின்றத இவங்களோட கவலையா இருக்குது. அதே நேரத்துல ஒஷிமா வெளியில போகும்போது அவங்களுக்கு ஓசோ மெசேஜ் அனுப்புறாங்க, இன்னைக்கு கண்டிப்பா நம்ம 2 பேரும் பேசணும்னு. ஆனா ஒஷிமா இல்ல இல்ல நான் இன்னைக்கும் பிஸியா இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் பேசுறதுக்கு போகாம அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் மோட்டோ ஆர்யா இவங்க 2 பேருமே ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோட்டோ ஆர்யாவோட வீட்டுக்கு போறாங்க. ஆர்யா அவங்களோட மனசுல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர லவ் பண்றேன் அப்படின்றத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்களா. அதுக்கு மோட்டோவும் நம்ம 2 பேரும் குடிச்சிட்டே பேசலாமா, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலான்னு. ஆர்யாவும் ஓகே சொல்றாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆர்யா அவங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்கள், இப்ப நடந்துட்டு இருக்க விஷயங்கள், அதே மாதிரி அவங்க ஃபேமிலிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, யாருமே அவங்களுக்கு கிடையாது, இப்போ வரைக்கும் அவங்க தனியா தான் இருக்காங்க, எனக்கு லவ்ல ஒரு லக்கே இருந்தது கிடையாது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்களா. அதை கேட்கும் போது மோட்டோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. நீ அந்த மாதிரிலாம் நினைக்காத, நான் உன் கூட இருக்கேன், எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன், நீ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்யாவுக்கு சிரிப்பு வந்துடும், என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க, எனக்காக எதுக்காடா நீ அழுற அப்படின்னு டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனாலும் மோட்டோ அழுகையை நிப்பாட்ட உடனே கிஸ் பண்ணிட்டு தேங்க்யூ, நீ எனக்காக அழுறல, எனக்காக கஷ்டப்படுறல, தேங்க்யூ அப்படின்னு. மோட்டோ இந்த கிஸ்ஸனா ஐ லவ் யூன்னு எடுத்துக்கவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. இது செம காமெடியா இருக்கு. சோ இவங்க 2 பேரும் லவ்வர்ஸா மாறிட்டாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்கும்போது மேனேஜர் ஹீரோயினை தனியா பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டே இருப்பாங்களா. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் கிட்ட டிரான்ஸ்ஃபர் விஷயத்தை பத்தி தான் பேச போறாங்க அப்படின்னு. அதனால தனியா ஒரு ஹால்ல போய் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வராங்க, உனக்கு எப்போ தெரியும் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது போகுது அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியும் தானேன்னு கேட்கறதுக்கு ஹீரோ ஆமான்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம சாரி சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவந்துருச்சு, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஆபீஸ் முடிகிற டைம்ல ஓசோ வந்து ஒஷிமா கிட்ட நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு. அதுக்கு ஒஷிமாவும் இல்ல இல்ல எனக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, நான் உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு கிளம்ப போறாங்களா. ஓசுவும் நான் பேசியே ஆகணும் அப்படின்றாங்க. அதனால வேற வழி இல்லாம ஒஷிமாவும் ஓசுவும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசுறதுக்காக போய் உட்கார்ந்தாச்சு. ஓசோ கேக்குறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கன்னு. அதுக்கு ஒஷிமாவும் நீ எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றாங்களா. ஓசோக்கு கோவம் வந்துருச்சு, நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னா எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணேன்னு கேட்கறதுக்கு ஒஷிமா சாரி சொல்றாங்க. எனக்கு சாரி எல்லாம் தேவையில்லை, என்ன ரீசன் அதை சொல்லுன்னு கேட்டோடனே ஒஷிமா சொல்றாங்க, ஆக்சுவலி நீ என்ன ஃபர்ஸ்டா லவ் பண்ணும்போது எப்படி லவ் பண்ண, எனக்கு மசில்ஸ் இருக்கு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் பாடி பில்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸசைஸ் பண்றேன், என்னோட உடம்ப கட்டமஸ்தா வச்சிருக்கேன் அப்படின்றதுனால தானேன்னு. ஓசுவும் ஆமா அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்களா. ஒஷிமாவும் ஆனா இப்ப இந்த 4 கிலோ வெயிட் போட்டேன், ஒரே வாரத்துல 4 கிலோ கூறிட்டேன், பாரு சதையெல்லாம் எப்படி வெளியில தெரியுது அப்படின்னு. ஓசுவும் இதுக்கும் என்னோட லவ்வுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக நீ என்ன பார்க்காம அவாய்ட் பண்ண அதை சொல்லுன்னு கேட்கறதுக்கு ஒஷிமா சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரொம்ப குண்டா இருப்பேன் தெரியுமா, அப்ப எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணுவாங்க. சோ நான் என்னோட உடம்ப ஒரு ஷேப்ல வச்சிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அப்பத்துல இருந்தே ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருவேன். எனக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் நான் உடம்ப கட்டுமஸ்தா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடவே மாட்டேன். நீ வர என்ன லவ் பண்ணும்போது என்னோட உடம்ப பார்த்து லவ் பண்ணியா, சோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சப்பியா பார்த்தனா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, அதனாலதான் நீ என்ன தேடி வரும்போதெல்லாம் நான் ஒளிஞ்சு இருந்துட்டு இருந்தேன், எப்பவுமே நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனா நீ என்ன பாத்திர கூடாது அப்படின்றதுல நான் கேர்ஃபுல்லா இருந்தேன்னு.
ஓசுக்கு செம்ம ஷாக் ஆகுது. உடனே ஒஷிமா பக்கத்துல போய் உட்காந்துட்டு, யார் சொன்னா எனக்கு ஒன்ன கட்டு மஸ்தா இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி சொல்ல போனா உண்மை அதுதான். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ உன்னோட உடம்ப பார்த்தா நான் லவ் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறமா அப்படி கிடையாது. நீ ஸ்வீட் சாப்பிடுறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ சப்பியா இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. உன்னோட ஷேப்பை பார்த்து நான் லவ் பண்ணல, உன்னோட மனசுக்காக தான் நான் உன்னை லவ் பண்றேன். நீ எப்பவுமே எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய சொல்ற, எனக்கு சுதந்திரம் கொடுக்குற, இந்த மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு வேணும். எனக்கு கட்டு மஸ்தா இருந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஆள்லாம் தேவை கிடையாது அப்படின்றாங்களா. ஒஷிமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனா ஒஷிமாவோட வயது சத்தம் போடுதா. ஓசு கேக்குறாங்க, எத்தனை நாள் ஆச்சு நீ சாப்பிட்டுன்னு. ஒஷிமாவும் நான் ரொம்ப பெரிய டயட்ல இருந்தேன்னு சொல்றதுக்கு, இன்னைக்கு டயட் எல்லாத்தையும் தூக்கி தூர போடு, நம்ம 2 பேரும் ஜாலியா இன்னைக்கு சாப்பிட போறோம்னு சாப்பிடுறதுக்காக எடுக்கிறாங்களா. ஒஷிமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சோ இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க சரி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெருசா போயிட்டே இருக்கு. 2 பேரும் வீட்டுல போய் உட்கார்ந்தாச்சு. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, எப்போதுல இருந்து உனக்கு என்னோட டிரான்ஸ்ஃபரை பத்தி தெரியும்னு. ஹீரோவும் கொஞ்ச நாள் முன்னாடியே தெரியும்னு சொல்றாங்க. எப்போதுல இருந்து? நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணியே அப்போதுல இருந்தா, இல்லனா உன்னோட லவ் என்கிட்ட சொன்னியே அப்போதுல இருந்தா, அதுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்டோன்னே ஹீரோ சொல்றாங்க, நம்ம 2 பேருமே லவ் பண்றதுக்கு முன்னாடியே நான் உனக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு அனுப்பிட்டேன். ஆனா அவங்க உன்னை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு. ஹீரோயினும் செலக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாதா? ஆனா இப்ப செலக்ட் பண்ணிட்டாங்களே. நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகல, நான் லைஃபை என்ஜாய் பண்ணவே இல்லைன்னு. அதுக்கு ஹீரோவும், ஆனா உன்னோட லைஃப் ரொம்ப முக்கியம் இல்ல, நீ கெரியர்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் இல்ல, உனக்கு நிறைய திறமை இருக்கு, அது எல்லாத்தையும் இங்கே வச்சு நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாதுல்லன்னு. ஹீரோயினும், யாருக்கு வேணும் கெரியர், நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு அந்த மாதிரி இல்லையான்னு கேட்க ஹீரோவும், எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோயினும், என்னால நம்ப முடியாது, உனக்கு என் கூட இருக்கணும்னு இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கவே மாட்டேன். இப்ப பாரு, நான் தானே உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும், எனக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. ஹீரோ, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க? நீ நிஜமாவே என்ன லவ் பண்றியா? நான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் உனக்கு ஓகேவா, இல்லனா பிரேக்கப் பண்ணலாம் அப்படின்ற முடிவுல இருக்கியான்னு. அதுக்கு ஹீரோ எந்த பதிலுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில மீட்டிங்ல இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு குறைஞ்சேதான் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்க்கவே இல்ல. இது இட்டாமிக்கு புரிஞ்சிருச்சா? அதனால இட்டாமி ஹீரோ கிட்ட போயிட்டு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும், அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு. உடனே இட்டாமியும், அப்படியா, நம்மளோட டீம்ல இருந்து யாரோ ஒரு ஆள் டிரான்ஸ்பர் ஆகி போறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அந்த யாரோ ஒரு ஆள் நீயா அப்படின்னு கேட்க ஹீரோவும், யார் உனக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குதுன்னு. இட்டாமியும், வார்த்தைகள் அப்படியே காத்து வழியா ஈஸியா பரவிடும் தானே, அந்த மாதிரி தான் எனக்கும் கேட்டுச்சு. நீயும் ஹீரோயின் வரை இன்னைக்கு காலையில இருந்தே சரியில்லை, சோ உங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாதுல்ல, ஒருவேளை எனக்கு சான்ஸ் இருக்கோ அப்படின்னு கேட்க ஹீரோவும், நான் எங்கே போல அப்படின்றாங்க. உடனே இட்டாமியும், அதுதானே எனக்கு வேணும் அப்படின்றாங்களா. ஹீரோவும், இப்ப என்ன சொன்னேன்னு. இட்டாமியும், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றத இதுக்கு மேல என்னால கிளியரா சொல்ல முடியாது. ஒன்னும் இல்ல ஹீரோ, ஒண்ணுமே இல்ல, நீ தான் இங்க இருக்கியா? ஹீரோயின் தான் அப்போ டிரான்ஸ்பர் ஆகி போறாளா? இருந்தாலும் உன்னோட பேச இப்படி வச்சுக்காத, எல்லாருக்குமே கிளியரா தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு. அது மட்டும் இல்லாம உன்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் நீ நல்லா தானே பாத்துக்கிட்டு இருக்க, அதே மாதிரி உன்னோட லவ்வரையுமே நல்லா பாரு, பாய் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவுக்கு இவன் இப்ப எதுக்கு வந்தான், எதுக்கு இப்படி பேசினான், எதுக்கு போறான் அப்படின்றதே தெரியாம இருக்காங்க. இந்த பக்கம் ஆர்யா மோட்டோ 2 பேருமே ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு டேட்டிங் வந்திருக்காங்க. அப்போ மோட்டோ சொல்றாங்க, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குன்னு. ஆர்யாவும், ஏன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேக்குறதுக்கு மோட்டோவும், இல்ல இல்ல, இன்னைக்கு தானே நீ ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆபீஸ்ல கோட்ல அந்த மாதிரி தானே நான் உன்னை பாத்திருக்கேன், இது எனக்கு புதுசா இருக்குன்னு. ஆர்யாவும், ஏதாவது நல்லா இல்லையா என்னன்னு கேட்க மோட்டோவும், இல்ல இல்ல சூப்பரா இருக்கு, அதனாலதான் சொல்றேன் நீ கியூட்டா இருக்குன்னு. ஆர்யாவுக்கு வெக்கமா வருது. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு பே பண்றதுக்காக போகும்போது, நான் பே பண்றேன் அப்படின்னு மோட்டோ சொல்றாங்களா. ஆனா ஆர்யாவும், இல்ல இல்ல, நான் தான் பெரியவ, அதனால நான் தான் பே பண்ணுவேன் அப்படின்னு பே பண்ணிடுறாங்க. அது மோட்டோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா டேட்டிங் வந்துட்டு ஒரு பையன் தானே பே பண்ணணும், அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ மூவி பார்த்து முடிச்சுட்டு வெளியில போறாங்களா. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஆர்யாவோட கையை பிடிக்க பாக்குறாங்க. ஆனா ஆர்யா வேணும்னே கையை எடுத்துட்டு போன மாதிரி இருக்கு. ஆனா மோட்டோக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக, ஏய் இத பாரு அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்களா. மோட்டோக்கு கஷ்டமா இருந்தாலும் அப்படியே மனசுல மட்டும் வச்சுக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறாங்க. ஹீரோ சுத்தி பாக்குறாங்க, யாருமே இல்லாததுனால ஹீரோயின் கிட்ட போயிட்டு, ஹீரோயின் நான் உங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் பேசலாமான்னு. ஹீரோ
ஹீரோயினும் என் அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால என் அம்மா கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஹீரோவும் ஓ அப்படியா உன் அம்மாவுக்கு நான் பர்த்டே விஷ் சொன்னேன்னு சொல்லிடு, நாளைக்கு நம்ம அப்ப மீட் பண்ணலாமான்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் எனக்கு உங்ககிட்ட பேசவே இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறாங்களா. ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளாடி நிறைய பேர் வந்ததுனால வேற வழி இல்லாம ஹீரோ அவங்களோட சீட்ல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. இப்போ ஓசோ கிட்ட ஹீரோயின் போயிட்டு அவன் என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கான், என்கிட்ட பேசணும்னு சொன்னோடனே நான் போய் பேசிடுவேனா, அவன் இஷ்டத்துக்கு தானே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான், சோ இதையும் அவன் இஷ்டத்துக்கு செய்யட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓசுவும் கொஞ்சம் அமைதியா இருடி, எனக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. ஒஷிமா கிட்ட நான் எப்பெல்லாம் எனக்கு எதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றேனோ அப்பெல்லாம் அவனோட சஜஷன் சொல்லவே மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் என்னோட சஜஷனை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிட்டே இருக்கான். இதனால நான் மட்டும்தான் அவனை லவ் பண்றேன், அவன் என்ன லவ்வே பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு ஹீரோயினும் இல்லடி ஒஷிமா அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓசுவும் பார்க்க தாண்டி அப்படி இருக்கு, ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனா அந்த பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோ ஒஷிமா மோட்டோ 3 பேருமே ஹார்ட் பாத் எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்களா. அப்போ ஒஷிமா சொல்றாங்க இங்க இருக்கிறதுல எனக்கு நம்ம பிரச்சனையே இல்ல, ஓசு எப்பவுமே அவளோட மனசுல இருக்க விஷயத்த வெளிப்படையா பேசிடுவா, நானும் அவ சொல்ற எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவேன், சோ எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு. ஆனா பாவம் இவங்களுக்கு தெரியாது ஓசு ஆல்ரெடி ஒஷிமாவை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது. அப்போ மோட்டோ சொல்றாங்க எனக்கு ஒரு பிரச்சனை ஹீரோ, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஆர்யாவும் உனக்கு எவ்வளவு நாளா தெரியும், ஆர்யாக்கு எப்படிப்பட்ட பையனை பிடிக்கும் அப்படின்றத எனக்கு சொல்லுன்னு. உடனே ஒஷிமா கேக்குறாங்க ஏன் என்கிட்ட கேட்க மாட்டியா, நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஜாயின் பண்ணோம் கம்பெனில, அதனால ஆர்யாவை பத்தி எனக்கும் தெரியும்னு. லாஸ்டா 3 பேருமே சேர்ந்து வெளியில உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஓ இதுதான் உன்னோட பிரச்சனையா, அவ உன்னை கையை பிடிக்க விடலையான்னு கேக்குறதுக்கு மோட்டோவும் ஆமா கையை பிடிக்க விடல, பே பண்ண விட மாட்டேங்கிறா, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே அவ தான் முன்னாடி நிக்கணும்னு நினைக்கிறா, எனக்கு அதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது, என்னையும் அவ லீட் எடுக்க விடவே மாட்டேங்கிறான்னு ஹீரோ சொல்றாங்க. உனக்கு அந்த மாதிரி மனசுல இருந்துச்சுன்னா போய் பேசு, கண்டிப்பா அவகிட்ட பேசினானா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஏன்னா ஆர்யா உட்கார்ந்து கேக்குற டைப், நீ பேசினா அப்படின்னா அவ கேட்பாரு. மோட்டோவும் தேங்க்யூ ஹீரோ அப்படின்னு ஹக் பண்ணிட்டு போறாங்க. ஒஷிமாவும் அப்ப நானு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இது செம காமெடியா இருக்கு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ டெய்லி ஆபீஸ்க்கு வராங்க, ஹீரோயின் கண்டுக்காத மாதிரியே போயிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு நாள் ஹீரோ பொறுமை இழந்து ஹீரோயின் நான் கூட பேசியே ஆகணும்னு, ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லலையா, அதனால ஹீரோ சொல்றாங்க நம்ம வேணா இந்த டிரான்ஸ்ஃபரையே கேன்சல் பண்ணிடலான்னு. அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் ஹீரோ கூட பேசுறதுக்காக போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க நீ எதை தான் மனசுல வச்சு எனக்கு டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ண அப்படின்னு. ஹீரோவும் அந்த நேரத்தில் நம்ம 2 பேரும் லவ்வே பண்ணல, எனக்கும் மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருந்த, உன்னோட கெரியர் இங்கே முடிஞ்சிடக்கூடாது, அடுத்த லெவலுக்கு நீ போகணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் உன்னை டிரான்ஸ்ஃபருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறமா நம்ம 2 பேருக்கும் இந்த மாதிரி லவ் வந்து நம்ம 2 பேரும் பிரிய முடியாம இருப்போம், இதெல்லாம் எனக்கு தெரியாது இல்ல அப்படின்றாங்க. ஹீரோயினும் எனக்கு புரியுது நீ என்னோட கெரியர் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிற, ஆனா நம்மளோட லைஃப் நம்ம என்ன பண்றது, நான் உன்னை லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன், இது என் தப்பா அப்படின்னு கேட்க ஹீரோவும் தப்பு கிடையாது, ஆனா எத்தனையோ பசங்க அவங்க லவ் பண்ற பொண்ணோட கெரியரை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஆனா நான் சப்போர்ட் பண்றேன் ஹீரோயின், நீ போ நல்லா வேலை பாரு, 1 வருஷமோ 2 வருஷமோ அதுக்கப்புறமா நீ திருப்பி வந்துருவல்ல, அதுக்கப்புறமா நம்மளோட லவ் லைஃபை நம்ம கண்டினியூ பண்ணலாம், நம்ம 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால பிரேக்கப் பண்ணிடுவோம் அப்படின்றது ஒன்றும் மீனிங் கிடையாது, நான் உனக்காக வெயிட் பண்றேன், நீ எனக்காக வெயிட் பண்ணு, 2 வருஷம் கூட ஒரு ஆளால இன்னொரு ஆளுக்கு வெயிட் பண்ண முடியல அப்படின்னா அது என்ன லவ், நான் உனக்காக வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன், இது உனக்கு போதாதா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் எனக்கு புரியுது, இருந்தாலும் சரி நீ எனக்காக வெயிட் பண்ணுவதானே கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அப்படின்னா சரி டெய்லி என்கிட்ட பேசணும் ஓகேவான்னு கேட்க ஹீரோ ஓகே சொல்றாங்க. ஹீரோயினும் இப்பதான் என்னோட பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு, நீ என்ன வேணும்னே துரத்தலாம், பிரேக்கப் பண்றதுக்கெல்லாம் யோசிக்கலான்னு கேட்க ஹீரோ கிடையவே கிடையாது அப்படின்னு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ நான் கூட சேர்ந்து நிறைய வருஷங்கள் ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு ஹீரோவும் அதே தான் நானும் ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஒஷிமாவும் ஓசுவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஓசு ஒஷிமா கிட்ட கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம இங்க போலாம் இத பண்ணலாம் அப்படின்றாங்க. ஒஷிமாவும் ஓகே நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம், ஓகே இது பண்ணிடலாம், ஓகே இத பண்ணிடலாம், இத சாப்பிடலாம் அப்படின்னு ஓசு என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்துக்குமே ஓகே ஓகே சொல்லிட்டு இருக்காங்களா. சோ ஓசுவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, நான் எவ்வளவு நேரமா உங்ககிட்ட கஷ்டப்பட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ எல்லாத்துக்குமே தலையை ஆட்டிக்கிட்டே இருக்க, இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நான் மட்டும்தான் இதுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கேன், நான் மட்டும் தான் போக ஆசைப்படுறேன், நீ ஏதோ நான் கூப்பிடுறேன் அப்படின்றதுக்காக வர மாதிரி இருக்கு, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல நான் மட்டும் தான் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு, நீ அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர, அப்படிதான் நீ என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர அவ்வளவுதான், ஆனா எந்த ஒரு சஜஷனுமே நீ கொடுக்க மாட்டேங்கிற, இது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, நீ ஒருவேளை லவ் பண்ணல அப்படின்னா லவ் பண்ணலன்னு வெளிப்படையா சொல்லிடு, உனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா சொல்லிட்டு நாங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. ஒஷிமாவுக்கு இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்கு.
ஆனா ஓசோ சொல்றது உண்மைதான். ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு ஆள் சொல்றது இன்னொரு ஆள் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்றது கிடையாது இல்ல. அவங்களும் ஏதாவது சஜஷன் சொன்னாதான் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை மூவ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரே ஆள் மட்டும் பண்ணிட்டு இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல, அததான் சொல்றாங்க. இங்க கட் பண்ணா மோட்டோ ஆர்யா ரெண்டு பேருமே மறுபடியும் இன்னைக்கு வெளியில போயிருக்காங்க. அப்போ மோட்டோ ஆர்யாவோட கையை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களா, ஆர்யா கையை எடுத்துடுறாங்க. மோட்டோவுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சு அப்படின்னா ஏதோ தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு விட்டுடலாம். செகண்ட் டைமும் இதே பண்ணதுனால மோட்டோ கேட்கணும்னு நினைக்கிறாங்க, எதுக்காக நான் உன்னோட கையை பிடிக்க கூடாது அப்படின்னு. அதுக்கு ஆர்யாவும் ஆக்சுவலி பப்ளிக்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு போகணும்னு வச்சுக்கோயே, அவங்க ஏதாவது நினைப்பாங்கன்னு. மோட்டோவும் யார் என்ன நினைச்சா உனக்கு என்னன்னு கேக்குறாங்க. ஆர்யாவும் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, நான் உன்னோட 8 வயசு பெரியவ, அது மட்டும் இல்லாம உன்னோட ட்ரெஸ்ஸை பாரு என்னோட ட்ரெஸ்ஸை பாரு, நம்ம கிளியராகவே தெரியுது நான் வேற ஜென்ரேஷன் நீ வேற ஜென்ரேஷன், அதுவும் நான் பழைய ஜென்ரேஷன். ஸோ பார்க்குறவங்க எல்லாரும் அக்கா தம்பியோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்கு மோட்டோ, அதனால என்னால உன் கையை பிடிச்சிட்டு நடக்க முடியாதுன்னு மோட்டோ கேட்குறாங்க. நான் முக்கியமா உனக்கு அடுத்த ஆள் முக்கியமா, என்னோட ஃபீலிங்ஸ் முக்கியமா இல்லைன்னா அடுத்த ஆளோட ஃபீலிங்ஸ் முக்கியமானு ஆர்யாவுக்கு பதிலே சொல்ல முடியல. மோட்டோ சொல்றாங்க, நான் உன் கையை பிடிச்சிட்டு நடக்கணும்னு நினைக்கிறேன், நான் உன் கூட ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ அடுத்த ஆளை பத்தி யோசிச்சுட்டு இருந்த அப்படின்னா நம்ம எப்ப சந்தோஷமா இருக்கக்கூடியது, எனக்கு நீ எப்படி இருக்கியோ அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீ பெரிய பொண்ணு, நீ ட்ரெஸ் பண்றது ஓல்டா இருக்கு, இது எதுவுமே எனக்கு பிரச்சனை கிடையாது, அப்புறம் யாருக்காக நீ பயப்படுறேன்னு கேக்குறாங்களா. ஆர்யாவும் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் அடுத்த ஆளுக்காக வாழ்ந்தேன் அப்படின்னா நான் எப்ப சந்தோஷமா இருக்கு, சரி என் கையை பிடிச்சுக்கோன்னு. மோட்டோவும் நிஜமாவா இவ்ளோ சீக்கிரமாவான்னு கேட்க ஆர்யாவும் பின்ன என்ன இதுக்கு கோசா பண்ணிட்டு வருவாங்க, சரிடா கையை பிடிச்சுக்கோ, இன்னையில இருந்து நீ என்ன ஆசைப்படுறியோ அதுதான் நடக்கும் அப்படின்னு கையை பிடிச்சுக்கிறாங்க. மோட்டோ ஆர்யா ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவுக்கு ஃபீவர் வந்துருச்சு, அது தெரியாததுனால ஹீரோயின் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. ஹீரோயின் ஹீரோட டெஸ்கே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இட்டாமி சொல்றாங்க ஆபீஸ்க்கு கால் வந்துச்சு, ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லையா, மத்தியானத்துக்கு அப்புறமா ஃபுல்லா லீவு கேட்டிருக்கானா அப்படின்னு. ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஓசோ கூட சாப்பிட போய் உட்கார்ந்துருக்காங்களா. அப்போ ஓசோ ஒஷிமா கூட நடந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நீ அவனை மன்னிச்சு விட்டுரு, அவன் கூட உட்கார்ந்து பேசு, ஒருவேளை அவன் சரியில்லை இருந்தும் ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம்ல, பேசினா தானே இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும்னு. ஓசோவும் பேசுறதுக்கு எங்க டைம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல ஓசோவுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்க பண்ண ஒர்க் வந்துட்டு தப்பா இருக்கு, அதை நீங்க ரீஒர்க் பண்ணணும், நாளைக்கு கிறிஸ்மஸ் ஃபுல்லா உட்காந்து நீங்க ரீஒர்க் பண்ணிருக்கணும்னு. ஓசோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு எனக்கு வேலை வச்சுட்டானுங்களே அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் அப்போ ஒஷிமா கிட்ட நீ பேச போறது கிடையாதான்னு கேட்க, இல்ல அவன் கூட நான் வெளியில போக போறதே கிடையாது, கிறிஸ்மஸ் முடியட்டும் நான் அதுக்கப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்றாங்களா. ஹீரோயினும் என்னவும் பண்ணு, நான் ஹீரோ போய் செக் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு ஹீரோவை செக் பண்றாங்க. உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு. ஹீரோவும் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு. ஹீரோயினும் அப்படியா இரு நான் உனக்கு சாப்பாடு ஏதாவது செய்யறேன் அப்படின்னு எழுந்திரிச்சு போக பாக்குறாங்க. ஹீரோ டக்குனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு என் பக்கத்துல இரு அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்களா. ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துருச்சு. எங்க கட் பண்ணா ஆர்யா மோட்டோ ரெண்டு பேருமே நைட்டு தூங்கி ஒரே பெட்ல முழிக்கிறாங்க. குட் மார்னிங் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்கு ஆர்யாவும் வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து தூங்க போயிடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மத்தியானம் எழும்புறாங்களா, ஐயோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஆனா எனக்கு உடம்பு சரியில்லாததுனால ஒரு இடம் கூட நம்மளால போக முடியல சாரி அப்படின்னு. ஹீரோயினும் பரவாயில்ல எனக்கு உன் கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லா வருஷமுமே ஒரே இடத்துக்கு ஹோட்டல்ல போயிட்டு ஹாட்ஸ்பாட்லாம் போயிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும், அதனால இன்னைக்கு உன் கூட இருக்க போறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே இடத்துல தூங்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லா கிறிஸ்மஸ்க்கும் உன் கூட நான் இருக்கணும், அது மட்டும் தான் என்னோட ஆசைன்னு. ஹீரோவும் அது கண்டிப்பா அப்படியே ஆகட்டும் அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஓசு பாவம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாரும் மாதிரி வெளியில செலிப்ரேட் பண்ணாம ஆபீஸ்லயே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ ஜிங்கிள் பெல்லோட சத்தம் கேக்குது, யாருடா இது மணி அடிக்க கூடியது அப்படின்னு பார்த்தா ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா உள்ள வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்றாங்க. ஓசோக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு, யார் நீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் அது ஒஷிமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. நீ எனக்காக வந்தியா, எனக்காக இவ்வளவு எஃபோர்ட் எடுத்தியான்னு கேக்குறதுக்கு ஒஷிமாவும் ஆமா நீ மட்டும் தனியா கிறிஸ்மஸ் அன்னைக்கு இப்படி இருந்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசை அதனால உனக்காக இந்த சர்ப்ரைஸை நான் ரெடி பண்ணிருக்கேன்னு. ஓசோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எனக்காக பண்ணா போதும் நான் உனக்கு 100% லவ் கொடுப்பேன் அப்படின்னு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க, ஐ லவ் யூ சொல்லிக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே ஹாப்பி ஆயிட்டாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்னைக்காவது வெளியில நடந்து போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு உன் மேல எப்போ ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா, நீ முதல்ல எனக்காக நான் நெட்டையா இருக்கிறதுக்காக மேனேஜர் கிண்டல் பண்ணாங்கல்ல, அப்போ நீ எனக்காக
பேசுறதுக்காக பேசினியே அப்பதான் அப்படின்றாங்க. ஹீரோவுமே எனக்கும் அந்த மாதிரி தான். ஒரு நாள் நான் தனியா இருந்தப்போ நீ என்கிட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நீங்க நிறைய நேரமா இங்க இருந்துட்டு இருந்தீங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்ட. யாருமே என்னை பத்தி இது வரைக்கும் கவலைப்பட்டது கிடையாது. நான் தான் எல்லாருக்கும் போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா முதல்ல எனக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ண வந்தால அந்த டைம் தான் எனக்கு மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னு ஹீரோயின் ஓ அப்படியா அப்படின்னா அப்பத்துல இருந்து என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்டு ஹக் பண்ணிக்கிறாங்களா. இது செமையா இருக்கு. இங்க கட் பண்ணா மோட்டோ ஆர்யா ரெண்டு பேருமே இன்னைக்கு சாப்பிடுறதுக்காக வந்தாச்சு. அப்போ ஆர்யா எப்பவும் போல நான் பே பண்றேன்னு சொல்றாங்க. மோட்டோவும் ஒரு நிமிஷம் இரு, நீ பெரிய பொண்ணு அப்படின்றதுக்காக நீயே எப்பவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உன்னோட பார்ட்னர், நான் பே பண்ணணும்னு நினைக்கிறேன்னு. அதுக்கு ஆர்யா சொல்றாங்க ஆனா டேட்டிங் போகும்போது பசங்க தான் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் மாதிரி இருக்கே, எழுதப்படாத ரூல், அதை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் பே பண்ணிட்டு இருந்தேன், நான் பெரிய பொண்ணு அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது அப்படின்னு ஒண்ணு பண்ணலாமா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம், ஒரு தடவை நீ பே பண்ண அப்படின்னா அடுத்த தடவை நான் பே பண்றேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க மோட்டோ ஓகே சொல்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்து எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே சரியா போயிடுச்சு. ஹீரோ ஹீரோயின் அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு வராங்களா, வரும்போதே கை பிடிச்சிட்டு வராங்க, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வீட்டுக்கு போகும்போது சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்றாங்களா. எல்லாருமே என்னடா இவங்க ரெண்டு பேரும் இப்படி வெளிப்படையா பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா. அப்பதான் நைட்டு நடந்தத காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பாங்க, நீ இப்போ டிரான்ஸ்பர் ஆகி போக போறதுனால ஆபீஸ்ல எல்லார்கிட்டயுமே நம்ம லவ் பண்ற விஷயத்த வெளிப்படையா சொல்லிடலாம், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நம்மளும் ஆபீஸ்ல கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் ஓகே சொல்லிருப்பாங்க. அதனாலதான் வெளிப்படையா சொல்றாங்களா. இட்டாமியும் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே நாட்கள் ஜாலியா போயிட்டு இருக்கு. கடைசியா நம்ம ஹீரோயின் கிளம்ப வேண்டியதுக்கு முந்தின நாள் வந்தாச்சு. ஹீரோவும் கிளம்புறதுக்கு முந்தின நாள் போயிட்டு நீ இவ்வளவு திங்ஸ் வாங்குறதுக்காக என்ன அலைய வைக்கிறேன்னு. ஹீரோயினும் ஆமா வா நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையில ஷூவை பாக்குறாங்க, அதுவும் ஹீல்ஸ் வச்சது. ஹீரோயின் ஆல்ரெடி ஹைட்டா இருக்கிறதுனால ஹீல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் அவங்க போட்டதே கிடையாது. ஆனா இந்த ஹீல்ஸை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஆசையா இருக்குமா, ஹீரோ வா உள்ள போய் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பாக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க இது எனக்கு வேண்டான்னு. ஹீரோவும் ஏன் கேக்குறதுக்கு, இதை நான் போட்டேன் அப்படின்னா உன்னை விட ஹைட்டா தெரிவேன், பசங்க தானே ஹைட்டா இருக்கணும்னு. ஹீரோவும் யார் சொன்ன அந்த மாதிரி, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ ஹைட்டா இருந்த அப்படின்னா அதனால நான் ஒன்னும் இன்செக்யூரெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன், உனக்கு பிடிச்ச விஷயங்களை நீ பண்ணு, உன்னோட கால் ரொம்பவே அழகா இருக்கு, இந்த ஹீல்ஸ் நீ வாங்கிக்கோ, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஹீல்ஸை வாங்கி கொடுத்துருப்பாங்க. இதனால ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுறாங்க. நான் நாளைக்கே கிளம்ப போறேன் அப்படின்றத நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு. ஹீரோவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை நீ நல்லா பாத்துக்கோ, அங்க போயிட்டு நல்லபடியா ஒர்க் பண்ணுன்னு. ஹீரோயினும் எனக்கு தெரியும் நீ என்ன மறந்துட மாட்டல அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அட லூஸ் எந்த காலத்துல உட்காந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க, நம்ம டெய்லி வீடியோ கால் பேசலாம் ஓகேவா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயாச்சு. இப்படியே 2 வருஷம் ஓடி போயிடுச்சு. 2027 வந்தாச்சு. இட்டாமி இப்ப சீனியர் ஆயாச்சு, அவங்களுக்கு ஒரு ஜூனியர் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இட்டாமிக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, இந்த மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும், ஸ்டிக்கி நோட்ஸ் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் அவங்க ஜூனியருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சோ இப்போ ஒஷிமா வந்து ஓசோ கிட்ட இன்னைக்கு தானே ஹீரோயின் திரும்பி வர போறா, ஹீரோ எங்க அப்படின்னு கேக்குறாங்களா. பார்த்தா ஹீரோ அடிச்சு பரண்டு ஹீரோயினை கூப்பிடுறதுக்காக ஓடி போறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்தாச்சு. ஹீரோ வாங்கி கொடுத்து ஹீல்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த சீரீஸ் ரொம்ப ஹாப்பியா எண்டிங் ஆயிருக்கு. 3 கப்பிளுமே ரொம்ப அழகா அவங்களோட எல்லா லவ்வையுமே வெளியில காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கப்பிள் பேசணும், பேசினாதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள். 2வது கப்பிள் அடுத்த ஆளுக்காக நம்ம வாழக்கூடாது, நமக்காக தான் நம்ம வாழணும், நம்மளோட சந்தோஷம் தான் முக்கியம், அது அடுத்த ஆளை கஷ்டப்படுத்தாதது வரைக்கும் பிரச்சனை கிடையாது அப்படின்றாங்க. 3வது கப்பிள் ஒரு ரிலேஷன்ஷிப் கீழே ஒரு ஆள் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா போர் அடிச்சிடும். சோ அவங்களுக்கு கொடுத்தல் வாங்கல் இந்த மாதிரி அன்பை திருப்பி திருப்பி கொடுத்துக்கணும், அப்படின்னா தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள். சோ இந்த சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த நல்ல சீரிஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.